அனைவருக்கும் வணக்கம். டிஎஸ்ஆர் சுபாஷ், தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க தலைவர். இன்னைக்கு 77வது குடியரசு தின விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் மிகப்பெரிய எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள் நம்முடைய தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரை வழங்கினார். அதே மாதிரி 2026 ஆண்டுக்கான உறுப்பினர் அடையாள அட்டையை பிரபல எழுத்தாளரும் திரைப்பட இயக்குனருமான யார் கண்ணன் அவர்கள் வழங்கினார். இதில் இளைய கட்டபொம்மன் உட்பட பல்வேறு நிர்வாகிகள் எல்லாரும் கலந்துக்கிட்டு மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. நம்மளுடைய தேசப்பற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாகவும் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தியும் இன்னைக்கு அனைத்து தரப்பினரும் கலந்துக்கிட்ட இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம். நான் லேனா தமிழ்வாணன். டிஎன் மிரர் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி ஒரு இனிமையான தினம். குடியரசு தினத்தை இதை விட அழகாக கொண்டாட முடியாது. காரணம், என்னுடைய பத்திரிகை உலக சகோதரர்களோடு சேர்ந்து இதை கொண்டாடி இருக்கிறேன். இன்றைக்கு கொடியேற்றி வைத்ததிலே அப்படி ஒரு மன நிறைவு, அருமையான சந்திப்பு, உள்ள பகிர்வு. இது வெறும் ஒரு கொடியேற்ற நிகழ்வாக நான் பார்க்கல. ஏதோ பத்திரிகையாளருடைய வட்டமேசை மாநாடு மாதிரி அவ்வளவு சிறப்பாக நடந்தது. எல்லாரும் பங்கு பெற்றோம். சிறப்பாக நடந்தது. அதுக்காக தலைவர் சுபாஷ் அவர்களுக்கும் அதற்கெல்லாம் உடன்பெற்ற அனைவருக்கும் நன்றி. உங்களுடைய குடியரசு தின வாழ்த்துக்களை நேயர்களுக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். 77வது குடியரசு தினம் 76 ஆண்டுகளை கடந்து 77வது குடியரசு தினம். 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சாலும் 2 மிகப்பெரிய சவால்களை ஜவஹர்லால் நேரு இருக்கிறார். ஒன்று இந்த குடியரசு தினம், இந்த குடியரசு நம்ம அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டு. இதை தொடர்ந்து இந்தியாவின் முதல் தேர்தல். அப்ப அவருக்கு அறிவுறுத்தப்பட்ட விஷயம் என்னங்க அப்ப அங்க அறிவுறுத்தப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னாங்க, சுதந்திர அந்த பாதிப்பிலிருந்து அந்த வடுக்கிலே மறையாத பல்வேறு விமர்சனங்களும் பல்வேறு பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உடனடியாக பண்ணணுமாங்கிறது அவருக்கு அறிவுறுத்தணும். ஆனால் அவரு நம்ம சுதந்திரம் வாங்கிட்டு மாட்டாங்க. ஒரு குடியரசுங்கிறது உலக அளவுல இந்தியாங்கிறது நெறிமுறைகள் பறைசாற்றம் பண்ணிருக்காங்க. மிகவும் துணிச்சலாக முடிவு செய்யப்பட்டு 1950ஆம் ஆண்டு இந்த நாட்டை குடியரசு நாடா இழந்தாங்க. அவர்கள் பூவுப்பட்டு இழந்தாங்க. அவர்களை கௌரவிக்கும் விதமாக அந்த கொடியிலிருந்து தேசிய கொடி. அப்புறம் இன்னைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்தாலும் நம்ம இளைய கட்டபொம்மன் சுதந்திர சம்பந்தப்பட்ட குடியரசு. அதனால எங்களுக்கு அந்த வம்சத்திலிருந்து ஒருத்தர் நமக்கு முன்னிலை தந்தா நல்லா இருக்கும். அவருடைய கார் கூட இன்னைக்கு அங்கே எடுத்து முடியும். பிரேடுகள் எல்லாமே அவர் ஏரியாவில் பாரதியார் வீட்டு பக்கத்துல தான் இருக்காரு. நம்ம பெருமை சொல்ல பாரதியார் வீட்டு பக்கத்து ஏரியா. அவர் நம்ம இந்த ஒருமைப்பாட்டையும் மத நல்லிணக்கம் எல்லாத்தையும் நம்ம வலியுறுத்தணும். அதுதான் நம்மளுடைய இன்னைக்கான தேவைங்கிறது. இன்னைக்கு பத்திரிகையாளர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் சமூக ஆர்வங்களுடைய முக்கியமான பங்களிப்புங்கிறது இந்த தவறான நபர்களால் உருவாக்கப்படக்கூடிய தவறான கலவரங்கள் எல்லாம் தகர்த்து ஒருமைப்பாட்டை நம்ம நிறைவேற்றது தான் நம்மளுடைய இன்னைக்கான முக்கியமான ஒரு கடமையாகவும் ஒரு தேவையாகவும் பார்க்கறதுக்கு நம்ம எல்லாரும் கூடியிருக்கிறோம். பாரதியாருடைய செல்லம்மா வாசம் மோராஜி தேசாய் இன்னைக்கு இந்த குடியரசு தினத்தினால, ஏன்னா நம்மளுடைய மக்களுடைய பொது புத்தின்னு இல்லையா, அது எப்படின்னா நம்பர் 1 வந்தவனே காலம் பூரா பேசிட்டு இருக்காங்க, நம்பர் 2 வந்தவனை கூட எடுத்து பேசுறாங்க, நம்பர் 3 கூட பேசுறாங்க. சாதாரண ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ பிரைம் மினிஸ்டர் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நம்ம உறவு சொல்றாங்க. ஆனால் நிறைய சொல்ல வேண்டியவங்கெல்லாம் இன்னெல்லாம் நிறைய அறிவிப்புகள் நிறைய இருக்கிறாங்க. நம்மளுடைய வீரபாண்டிய கட்டமான வம்சம் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் நம்மளுடைய பத்திரிகையாளர் சங்கத்தில் பேசிட்டு இருக்கிறார். குடியரசு தினம்ங்கிறதுனால நமக்கு கட்டபொம்மனுடைய வம்சமே நமக்கான இந்த இடத்துல ஒரு வாழ்க்கை. வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழே என்று சங்கேற்போம். இது ஒரு அற்புதமான நாள்.
இந்த நாள் இஸ்மாயில். சாதாரணமாக நம்ம கொடியேற்றிடுறோம். இந்த சுதந்திரத்துக்கு பின்னாடி எத்தனை உயிர்கள் போனது, நிறைய பேர் காணாம போனோம்னு சொல்லுவாங்க. ஒரு விசாரணைக்காக கூட்டிட்டு போயிட்டு திரும்பி வராத பல குடும்பங்கள் இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் வருவாங்கன்னு நம்பிட்டு இருக்காங்க. அவளுக்கு 100 வயதுக்கு மேல இருக்காங்க. இன்றும் பல குடும்பங்கள் பிரிட்டிஷாரால் அழைத்து செல்லப்பட்டவர்கள் திரும்பி வருவார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் வாழக்கூடிய பல குடும்பங்கள் இந்தியாவில். சுதந்திரம் சாதாரணமா கிடைச்சதில்ல. குடியரசு சரியா வழி நடத்துறாங்களா அப்படிங்கிறதுக்கு சுபாஷ் சார் சொன்ன ஒரு உதாரணம். பெரும்பாலும் நம்ம சுதந்திரத்துக்கு பின்பாக பிரிட்டிஷார் நம்மளுடைய தலைவர்களை எப்படி வழி நடத்தினாங்க, எப்படி வழியோடு நடத்தினாங்க அப்படிங்கிறத விட சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம இறந்த தலைவர்களை பார்த்தோம்னா இந்தியர்களால தான் இருந்திருக்காங்க. ஏன் அந்த முரண்பாடு? ஏன் சுதந்திரத்தை சரியா புரிஞ்சுக்கலையா? ஒரு சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு இன்றைக்கு அம்பேத்கரனுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நாம் நடந்துக்கிறோமா? இந்த சட்டம் எல்லாத்துக்கும் சமமா இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே ஒரு அரசியல்வாதி கையில போயிட்டதாக நம்ம நினைக்கிறோம். ஒரு அதிகார துஷ்பிரயோகம் நடக்குது. சுதந்திரம் கிடைச்சும் குடியரசுன்னு நம்ம சொல்றோம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு அரசாங்கமா இருந்தாலும் இந்த இன்ஃப்ளூயன்ஸ், லஞ்சம், தாவணியங்கள் போன்றவற்றால் நாம் கரப்டா இருக்கோம் அப்படிங்கிறது தான் இது. சிலரை தான் நம்ம ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு தேச தலைவர்கள். பெரும்பாலும் அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே ரெக்கமெண்டேஷன், இன்ஃப்ளூயன்ஸ்னு போய் இதெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய மிகப்பெரிய பங்காற்றுவது நம்மளுடைய பத்திரிகை துறை தான். பத்திரிகை துறை மட்டும்தான் இப்போதைக்கு, நீதித்துறையும் பண்றாங்க. இந்த விளக்கேற்றுவது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அதுலயே ஒரு சந்தேகம். இருப்பினும் இந்த பத்திரிகை துறை கஞ்சா எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத கோடிட்டு காட்டுறது, ஒரு அரசாங்கத்தை சரியான வழியில் எடுத்து செல்வது பத்திரிகை மற்றும் பத்திரிகையாளர். அந்த பத்திரிகையாளர்களை நானும் ஒரு மெம்பரா இருக்கேன் அப்படிங்கிறது சுபாஷ் சார் போட்ட ஒரு ஆமா. ஏன்னா நானும் சமுதாயத்தின் மேல மிகுந்த கோபம் இருக்கு. ஏன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் பென்ஷன் வாங்குறதுக்கு ஒரு 4 பேருக்கு இன்னும் கிடைக்கல. முதலமைச்சரை பார்த்து கொடுத்தோம், அங்கே கனிமொழி மேடம் அவங்க தான் எம்பி, அவங்கள பார்த்து கொடுத்தோம், ப்ரெஸ் மீடியா கிட்ட சொன்னோம். ஆனால் இருப்பினும் உங்களுக்கு கொடுத்துட்டா மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி ஆயிரும், மருது சகோதரர்கள் மற்றும் மற்றவங்க அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆயிரும். நான் என்ன கேட்குறேன்னா, சுதந்திரம் பெற்று சுதந்திரத்தில் ஈடுபட்டவங்களுடைய வயது என்னவா இருக்கும்? 1947 யாராவது சொல்லுங்க. இல்லைங்க, அந்த எந்த வயதுல இருக்கவங்க சுதந்திரத்துல போராடி இருப்பாங்க? வயசுனா இப்ப எத்தனை ஆண்டு காலத்துக்கு அவங்க கொடுக்க போறாங்க? 100 ஆண்டுகள்னு நம்ம கணக்கீடு பண்ணோம்னா மனிதரோட இது யாருங்க அடுத்து வராதவங்களதான் நம்ம கேட்கிறோம். இப்ப இந்த 100 வயது தாண்டிட்ட பிறகு நம்ம சுதந்திரம் பெற்று 100 ஆண்டுகள் ஆகதான் போகுது. அதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு 1 கோடி ரூபாய் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாலும் ஆட்கள் இருப்பாங்களா? வாங்க, யார் கொடுக்கறதுக்கு இருந்தாலும் வாங்குறதுக்கு ஆள் இல்லை. இல்ல, இது மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு பிரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு. அதே போல சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அரசாங்கத்தினுடைய மேட் இன் இந்தியா மூலமா தயாரிக்கக்கூடிய ஆயுதங்களுக்கு பேர் வைக்கணும்னு மத்திய அரசு நாங்கள் வலியுறுத்தோம். இந்த பிரம்மோஸ், பிரித்திவ், அக்னி போன்ற ஏவுகணை, அதுக்கப்புறம் இங்கேயே AK-47 போன்ற நவீன ஆயுதங்கள்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் இந்தியர்களுடைய இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய பெயர் வைக்கணும்னு மத்திய அரசு கேட்டோம். அது வச்சா வேர்ல்டு லெவல்ல தெரியும். ஸோ இதெல்லாம் அவங்கள ஹானர் பண்றக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். இந்த பத்திரிகையாளர்கள் இதையும் சேர்த்து எழுதுங்க. யார் கண்ணன் சார் போன்ற ஒரு ஆளுமை, நான் இன்னைக்குதான் அவரை பார்த்தேன். ஆனா அவர் எவ்வளவோ தடவை நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
இன்னைக்கு வேற ஒரு விஷயமா இருந்தாலும் ஐயாவை பார்க்கறதுக்கு தான் நான் வந்தேன் மெயினா. ஏன்னா அவருடைய ஒரு உறவு வேண்டும் என்கிற ஒரு காரணத்தினால் புத்தக கண்காட்சிக்கு போகும்போது ஐயாவினுடைய புத்தக அரங்கத்துல ஐயாவையும் பார்த்தேன். நீண்ட நெடிய ஒரு வரலாறு வைத்திருக்கவங்க. சார் சொன்ன மாதிரி இந்த இடத்துல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, இந்த இடத்துல இருக்கிறவங்களும் செலிபிரிட்டியா இருக்கிறாங்க. எல்லாருமே ஒவ்வொரு துறையில ஆகச்சிறந்த ஆளுமைகளா இருக்காங்க. சாரா இருக்கட்டும், எல்லாருமே ஆளுமைகளா இடத்துல எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு சுபாஷ் சாருக்கும் அவர்களுடைய குழுவை சார்ந்த அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். டிஎன் மிரர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் இளைய கட்டபொம்மன். உங்கள் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். 1992ஆம் ஆண்டு மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆலோசனையின்படி தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் துவக்கப்பட்டது. இதனுடைய துவக்க நிறுவனர் காலம் சென்ற மறைந்த டிஎஸ் ரவீந்திரதாஸ் அவர்கள் ஒரு இடது சிந்தனை முற்போக்காளர். அவர் பத்திரிகை துறையில் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் உதவி செய்யணும் என்ற வகையில் இந்த யூனியன் இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அது கடந்த 35 ஆண்டுகளாக தொய்வின்றி ஆள் போல் வளர்ந்து அருகு போல் செழித்து வளர்ந்து வருகிறது. பல கிளைகளாக இருந்து பிரிந்தாலும் இது ஆலமரம் போல் நடுநிலையோடு நின்று அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் உதவிகரமாக செயல்பட்டு வருகிறது. இன்று தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைமை அலுவலகத்தில் 77வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. அனைத்து சினிமா பத்திரிகை துறை நண்பர்களும் தோழர்களும் பத்திரிகை ஊடகவியலாளர்களும் அனைவரும் கலந்து சிறப்பித்து கொடியேற்றி விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள். இந்த நிலையில் இன்று அனைவருக்கும் என்னுடைய குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கதைகளுக்கெல்லாம் வந்து வேலுநாச்சியார் மாதிரி வேறுபட்ட கட்டணம் கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல வந்து விமானத்தை வாங்கிட்டு வரட்டு மாநில வாங்கிட்டு வந்தாங்க. இதாக போயிட்டு இருக்கு. ஒரு தகவலுக்காக இந்த இடத்துல சொல்றாங்க. யாரும் அந்த காலத்துல வந்து மாடை பூட்டி நெடுதூரம் பயணம் போவாங்க. என்ன சாமி, ஒரு ஆன்மீகவாதின்றதுனால அவங்க உண்மையான ஆன்மீகவாதி கேட்டீங்கன்னா அவங்க உண்மையான ஆன்மீகத்தை எல்லாம் சொல்லுவாங்க. அதனால வந்து ஒரு ரபேல் விமானத்தினுடைய சக்கரத்தில் போயிட்டு எலும்பி மரத்தை வைக்கிறது தான் இருக்கிறாங்களே தவிர இது போன்ற கட்டபொம்மன் போன்றவர்களுக்கு தான் ஒரு பேர் வைக்கணும், அவங்களுக்கு அடையாளப்படுத்தினது ஒரு அருமையான விஷயத்தை நம்ம எல்லாரும் வரவேற்று ரிப்பப்ளிக் டே கொண்டாடுறோம், எல்லாம் நல்லா கொண்டாடுறோம். இதில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கரப்ஷன், எல்லா டிபார்ட்மெண்ட்டும், அதாவது ஆதி காலத்தில் வந்து பாண்டியன் வந்து நீதி தவறாதவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கோர்ட் இருந்தது. இப்போ வந்து கீழ் கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டுன்னு போயிடுச்சு. ஸோ இங்கே இப்போ வந்து நீதி வந்து எங்கேயுமே இல்லைன்னு அர்த்தம். இப்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் வந்து இன்னொன்று சார்ந்து தான் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்டுன்னு எந்த இடத்துலையுமே வந்து உண்மையே கிடையாது. ஆனால் பத்திரிக்கை அப்படின்ற ஒரே ஒரு இதில் தான் வந்து உண்மையை நேரடியாக சொல்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு என்ன சொல்ற உண்டுகோலாக வந்து அமைஞ்சிருக்கு. இதில் வந்து இந்த இடத்துல வந்து என்னை வந்து இங்கே சேர்த்து என்னை ஒரு இதில் வந்து ஒரு லீகல் அட்வைசராக வந்து என்னை சேர்த்ததுக்கு என்னோட சுபாஷ் சாருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். என்னோட பேர் வந்து கௌரி. நான் இப்போ வந்து இங்கே தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்துக்கு இங்கே குடியரசு தின விழா நடத்துறதுக்காக இங்கே செலிப்ரேஷன் பண்ணாங்க, அதுக்காக வந்தேன். 77 வருஷம் வந்து 77வது வருஷத்தை நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் வந்து சுதந்திரம் அடைஞ்சு குடியரசு தின விழாவும் இது பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம். இன்றைக்கும் வந்து நம்மளுடைய மக்கள், அதுவும் இப்போ குறிப்பாக சொல்லணும்னா பெண்கள் வந்து அடிமைப்பட்டு தான் இருக்கிறாங்க. எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் வந்து பெண்கள் வந்து நிறைய இன்னல்களுக்கு ஆளாயிட்டு இருக்காங்க. எங்கே போனாலும் வந்து பெண்களுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து பெண்களை தான் முதன்மைப்படுத்துகிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாமே ஏட்ட லெவல் தான் இருக்கே தவிர அதை வந்து நடைமுறைப்படுத்துறது கிடையாது.
இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இருக்குது. இன்னைக்கு வந்து விக்டிம் வந்து நிறைய வந்து விக்டிம்ஸ் வந்து பெண்களாக தான் இருக்கிறாங்க. சுதந்திரமாக பெண்கள் வந்து நடமாட முடியல. எந்த ஒரு இதுவுமே வந்து பெண்களால் வந்து செயல்பட முடியல. ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. அந்த டிபெண்டிங் எல்லாம் இருக்கக்கூடாது. பெண்களுக்கெல்லாம் நான் இந்த குடியரசு தின விழாவில் சொல்லிக்கிறது என்னன்னாக்கா, தன்னம்பிக்கையோடு இருங்க, யாருக்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் இருக்காதீங்க, சுயமரியாதையோடு இருங்க. நம்ம வாழ்க்கை வந்து நம்ம தான். நம்ம வந்து மகா சக்தி வந்து பெண்கள்ன்றது வந்து ஒரு சக்தி. அத சொல்லுவாங்க, இந்த சக்தி இல்லையே சிவம் இல்லை அப்படின்வாங்க. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து பெண்களோட பேர் தான். நதிகளை எடுத்தாலும் சரி, கல்வி எடுத்தாலும் சரி, பணத்தை எடுத்தாலும் சரி, எல்லாத்துலயுமே வந்து பெண்களோட பேர் தான் இருக்கு. ஆனா பெண்கள் அது மாதிரி பாராட்டுறாங்களா சொல்லுங்க? பாராட்டுறதே கிடையாது. எல்லாம் வீட்டுல இருக்கிற பெண்ணுங்களுக்கு மரியாதையை கொடுக்கறது இல்லை. வெளியில வந்து பெண்களை ரொம்ப மதிக்கிற மாதிரி வந்து நாடகம் போட்டுன்னு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆண்கள் நிறைந்த ஒரு ஆண்கள் ஆதிக்கம் நிறைந்த இந்த உலகத்துல வந்து நம்ம வந்து பெண்கள் வந்து நம்மளுடைய உரிமையையும் நம்மளுடைய அதாவது என்ன சொல்றதுன்னா, நம்மள பேச்சுரிமை, சொத்து உரிமை எல்லாத்துலேயுமே வந்து பெண்களுக்கு சமம்னு சொல்லிட்டு சட்டத்துல சொல்றாங்க. ஆனா அந்த சட்டப்படி எதுவுமே நடக்கிறது கிடையாது. வந்து அதுக்கு வந்து அரசாங்கம், நீதிமன்றங்கள், காவல் நிலையங்கள் இதெல்லாம் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாதான் வந்து பெண்களுக்கான ஒரு நல்ல ஒரு நீதியும் வந்து அவங்கள சுதந்திரமா வாழ்றதுக்கான ஒரு வாழ்வாதாரமா அமையும். அதனால எல்லாருக்கும் சொல்லிக் கொடுறது என்னன்னாக்கா வந்து எல்லாம் வந்து யாரையும் எந்த எதிர்பார்ப்பும் இருக்காதீங்க. உங்க நேர்மையா இருங்க, உண்மையா இருங்க. எல்லாருக்கும் வந்து எல்லாம் பண்ணணும். உண்மையா நேர்மை கல்வி ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும், பெண் குழந்தைங்களுக்கும் கல்வின்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து இந்த நிலையில இருக்கிறேன் அப்படின்னா வந்து நான் படிச்சு ரொம்ப கீழ் மட்டத்துல உள்ள இதுல இருந்து தான் நான் வந்தேன். எங்க வீட்டுல யாரும் படிக்கல, நான் மட்டும் தான் நிறைய படிச்சிருக்கேன். ஆனா வந்து இன்னைக்கு இங்க வந்து பேசுறேன் அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் வந்து கல்விதான் காரணம். அதனால ஒவ்வொரு பெண்ணும் வந்து கண்டிப்பா வந்து அடிப்படை கல்வியும் இருக்கணும். சட்ட கல்வி, அதாவது சட்டம் வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சு எதையா இருந்தாலும் எதிர்த்து எந்த இடத்துல எதிர்த்து கேட்கணுமோ அந்த இடத்துல நம்மளோட உரிமையை வந்து கேட்கணும். குனியதான் குட்டுவாங்கன்னுவாங்க. அந்த மாதிரி நிமிர்ந்துட்டா யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால பெண்கள் எல்லாருமே தைரியமா வந்து வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் நேர்மையும் இருந்தாதான் வந்து முன்னேற முடியும். இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. உங்களுக்கு லீகல் சம்பந்தமா எந்த ஒரு ஆலோசனை வேணும்னாலும் என்ன அணுகுங்க. நான் உங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுக்குறேன். அது வழி நீங்க வந்து செயல்படலாம். என்னுடைய நம்பர் வந்து 9444282728 என்னுடைய நம்பரு. குறிச்சிக்கங்க. எந்த சூழ்நிலை எப்போ வந்தாலும் நீங்க எனக்கு கால் பண்ணலாம். கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு சொல்லுங்க. அதுக்கான தீர்வை வந்து நான் வந்து கண்டிப்பா வந்து போன் வழியாவே சொல்றேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்றேங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் கவிஞர் மு. இஸ்மாயில், தமிழ் திசை நாளிதழின் முதன்மை ஆசிரியர், கல்வெட்டு பதிப்பகத்தின் உரிமையாளர், நட்பாலயம் திரைக்கூடத்தின் தயாரிப்பாளர். இந்திய குடியரசு நாளின் வாழ்த்துக்களையும் மகிழ்வையும் இந்த வேளையிலே புலப்படுத்திக் கொள்கிறேன். எல்லாமே வந்து இந்த குடியரசு நாள்ல ஸ்கூலுக்கே லீவ் விட்டுறாங்க. பிள்ளைங்களுக்கு கொடியேற்றத்துக்கு கூப்பிட்டு அப்படியே ஸ்கூலுக்கே லீவ் விட்டு பசங்களை அமைச்சிடுறாங்க. ஆமா, நேத்தே கொடி ஏற்றிட்டாங்க. எங்க பேரன் படிக்கிற பள்ளியில நேத்தே கொடி ஏற்றி குடியரசு நாளை கொண்டாடிட்டு கும்பலா கொண்டாடிட்டு இன்னைக்கு வரவே வேணான்ட்டாங்க. இப்படி அட்வான்ஸா நம்ம போயிட்டு இருக்கோம். 77 வருஷமா இருக்கு குடியரசு நாள். இன்னைக்கு காலையில நான் ஒரு பதிவு போட்ட பிறகு விடுதலை நாள் நல்வாழ்த்துக்கள்னு ஒருத்தர் எனக்கு பதில் போடுறாரு. அப்போ நாம இந்த குடியரசு நாள் என்பது என்ன, விடுதலை நாள் என்பது என்ன என்பதை கூட நம்ம புரிந்து கொள்ள முடியாம தான் இந்த 77 வருடங்களை நம்ம கடந்திருக்கோம். இந்த நேரத்துல நாம் அறிவு களத்தில் நின்று போராடக்கூடிய, சமூக களத்தில் நின்று போராடக்கூடிய, மக்களினுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய பத்திரிகையாளர் சங்கத்தின் குரலாக, தனி மனிதர்களுடைய குரலாக மட்டுமல்லாமல் மக்களுடைய குரலாக ஒலிக்கக்கூடிய இந்த அமைப்பில் இருந்து இத்தனை அறிஞர் பெருமக்களை கூட்டி வந்து ஒரு நிகழ்வை நடத்துவது என்பது எண்ணி பார்க்க முடியாத வியப்பு. இதிலும் கூட இன்னொரு சிறப்பு என்ன இருக்குன்னா, நாம நடத்துற இடம் வந்து தில்லையாடி வள்ளியம்மை தெரு. தில்லையாடி வள்ளியம்மை யார் அப்படின்னா, மகாத்மா காந்திக்கே போராட கற்றுக் கொடுத்த போராளி, அதுவும் தமிழ் பெண், போராளி பெண். என்னை போராளியாக்கியது அந்த சிறுமி தில்லையாடி வள்ளியம்மை அப்படின்னு ஒரு குறிப்பில காந்தி எழுதினார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு போராளியை உருவாக்கக்கூடிய தில்லையாடி வள்ளியம்மை நகர்ல மக்களினுடைய போராளிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிற பத்திரிகையாளர்களுடைய சங்கம் அமைந்திருப்பது
இயல்பாக நடந்ததா அல்லது தேர்ந்தெடுத்து நடந்ததா என்பது எனக்கு தெரியல. அப்போ அந்த சிறப்புகளுக்குரிய அந்த பத்திரிகையாளர் சங்கத்துல சேரும்போது இன்னும் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பேசும்போது ஐயா பேசினாரு, இந்த மாதிரி விடுதலை பெற்றவர்களுடைய வாரிசுகளுக்கு நாம மானிய வழங்கல அல்லது உதவிகள் செய்யல, அரசு செய்யவே செய்யாது. ஏன் செய்யாதுன்னா இவங்க சரியா விடுதலை வாங்கி நம்ம ஒப்படைக்கும் போது அவங்க யாருமே பார்க்கல. பாரதியார் விடுதலைன்னு பாட்டு பாடிட்டு அந்த ட்ரிப்ளிகன் ரோட்ல போறார், ஆனந்தம் பாடிட்டு கொண்டாடிட்டு போறார். விடுதலையை பெற்றுட்டோம், ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாரதியார் விடுதலை கீதத்தை பாடிட்டு போறாரு. அவர் 21 இறந்துட்டார். ஆனால் அவர் கனவு கண்ட விடுதலையை அவர் வாழும் காலத்திலேயே நிறைவேற்றிட்டு பிள்ளைங்களை கூட்டிட்டு ஒரு சந்தோஷமா ஒரு பாட்டு பாடிட்டு போறார். அப்படி விடுதலை என்பது பாரதியினுடைய கனவாகவே இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. சரி, நமக்கு விடுதலை கிடைச்சிச்சு, நமக்கு எழுத்துரிமை பேச்சுரிமை எல்லாம் இருக்கு. ஆனா எழுத்துரிமை பேச்சுரிமை எல்லாம் இருந்தாலும் கூட அரசு விளம்பரம் தருவதற்கு பத்திரிகையாளர்களுடைய சின்ன பத்திரிகை பெரிய பத்திரிகை எல்லா பத்திரிகையும் RNA இருக்கிற ஒரே பத்திரிகை தான். ஆனா சின்ன பத்திரிகை பெரிய பத்திரிகைன்னு ஒரு வரிசை வச்சு எல்லாருமே ஒரே கோட்டின் கீழ் இந்திய பத்திரிகையாளர் அப்படின்ற மாதிரி RNA பதிவு பண்றோம். ஆனா சின்ன பத்திரிகை விளம்பரம் கிடையாது, பெரிய பத்திரிகை விளம்பரம் சர்க்குலேஷன் கிடையாது, இப்படின்ற மாதிரி சில விதிமுறைகளை வைத்திருக்கிறார்கள். இப்படி மக்களுடைய குறையை எடுத்து சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்கள் எந்த பலனும் அனுபவிக்க முடியாமல், அரசு தரக்கூடிய எந்த விதமான வாய்ப்பையும் அனுபவிக்க முடியாமல், பல பேருக்கு இங்க சம்பளம் கொடுப்பதற்கு பணம் இல்லை, ஓய்வூதியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் முதிர்ந்த பத்திரிகையாளர்கள். ஆனால் பல பேருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு நிர்வாகத்துக்கு முடியல. அப்போ பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டு இந்த பத்திரிகையில போராடிட்டு இருக்கான் பாருங்க, பத்திரிகையாளன் ஒரு பேனாவை சுத்திட்டு இருக்கான் பாருங்க, அவன்தான் இந்த விடுதலை குடியரசு நாளிலே மதித்து போற்றப்படத்தக்க மிகப்பெரிய போராளி, குடியரசு போராளி. விடுதலை போராளியை விட இவருடைய போராட்டம் தினம் வயிற்றுக்கும் வாய்ப்பும் சண்டை. இப்படி ஒரு வாய்ப்பை யாரும் ஏற்படுத்தி கொடுக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு வாய்ப்புக்காக எல்லாம் நம்மெல்லாம் ஒன்றிணைத்து இந்த நிகழ்வை இணைத்து நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாடு யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்டுடைய தலைவர், நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஆதங்கங்கள் நமக்கு நிறைய உண்டு, அந்த ஆதங்கங்களை எல்லாம் பேசி தீர்த்து விட முடியாது, தீர்த்து விட்டுதான் பேச வேண்டும் என்பதனால் அந்த ஆதங்கங்களை நாம் தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நம்முடைய மூத்த முன்னோடி அறிவுலகத்தில் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிற ஐயா லேனா தமிழ்வாணன் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பும் இந்த நிகழ்வை கிடைத்திருக்கிறது. யார் கண்ணன் என்கின்ற ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் எழுத்தாளரை நாம் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இப்படி பன்முக திறமைகளை இன்னும் முகமறியாத பெரியவர்கள், இளைஞர்கள் அனைவரையும் சந்திக்கிற வாய்ப்பை இந்த குடியரசு நாள் ஏற்படுத்தி தந்திருக்கிறது. இந்த மகிழ்ச்சியை நாம் கொண்டாடுவோம் என்று கூறி குடியரசு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துகள். தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் இன்று தலைமை அலுவலகத்தில் 77ஆம் குடியரசு நாள் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திரையுலகின் ஆளுமை, எழுத்துலகின் ஆளுமையாக கருதப்படுகிற, மதிக்கப்படுகிற யார் கண்ணன், தமிழ் எழுத்துலகின் ஜாம்பவானாக திகழ்ந்து கொண்டிருக்கிற லேனா தமிழ்வாணன், மூத்த பத்திரிகையாளர்கள் பலரும் தலைவர் சுபாஷ் அவர்கள் அழைப்பின் பேரில் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக குடியரசு நாள் மிக அர்த்தமுள்ள நாளாக, மகிழ்ச்சியான நாளாக தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்திலே கொண்டாடப்பட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள் கூறி நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த இனிய குடியரசு தின விழாவில் அனைவரையும் சந்திக்கும் வாய்ப்பு கிடைப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மூத்த அறிஞர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் ஐயா மற்றும் சுதந்திர போராட்ட வீரருடைய குடும்பத்தை சார்ந்தவரும், நமது டியூஜேவின் தலைவர் திரு சுபாஷ் அவர்களுக்கும் மற்றும் அம்மாவுக்கும் மற்றும் அனைவருக்கும், அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சுபாஷ் எங்க பேசினாலும் அங்க ஒரு சேர்ல நான் இருப்பேன். ஏன்னா அவர் என்ன பேசுறாருன்றது, அவருடைய ஒரு கருத்துக்களும் திரைப்படத்துறையில எங்களுக்கு பயன்படும். அவர் நானும் ஒன்னா பயணிச்சிருக்கோம் நிறைய வருஷங்கள். என்னுடைய இனிய நண்பர். இப்ப நான் உறுப்பினராக இருந்தாலும் நான் திரைப்படம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் பத்திரிகைகளை எழுதிக்கிட்டு இருக்கேன்.
உலக திரைப்படங்கள் பற்றியெல்லாம் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவர் சுபாஷ் அவர்கள் சொன்ன நிறைய தகவல்கள், அவர் ஒரு தகவல் களஞ்சியம் மாதிரி. மரியாதைக்குரிய யார் கண்ணன் சார் அவர்கள் வந்து எங்களுடைய தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் துணைத் தலைவராக இருக்காங்க. தலைவர் பாக்யராஜ் சார். நான் எப்போ பாக்யராஜ் சார்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் அந்த பேச்சு முடியும் போது நான் சுபாஷ் பற்றி அதை சொல்லுவேன். உடனே அவர் சொல்ல, சுபாஷ் என்கிட்ட பேச சொல்லுங்க. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் சுபாஷோட பேசும்போது அதில் வந்து அவருக்கும் நிறைய தகவல் கிடைக்குன்றது, நான் வந்து ஒரு உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட அவரை ரொம்ப நேசிக்கிறாருன்றத ஒரு தகவலை நான் இங்கே பதிவு செய்கிறேன். ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்கிறேன். இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் நான் ஒரு விஷயம் பார்த்தேன். விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் ஒரு 4 வரி எழுதியிருக்காங்க. நம்ம இங்கே பார்க்கும்போது தான் நமக்குள்ள நிறைய மதம் பெருசா, ஜாதி பெருசா, இனம் பெருசா அப்படின்ற ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கும். அவங்க அப்படியே மேலே போயிட்டு, அவங்க விண்வெளி வீராங்கனை மேலே போயிட்டு இந்த பூமியை பார்க்கும்போது இது ஒரு கோள். இந்த பூமி என்ற கோள்ல இருக்கக்கூடிய பல உயிரினங்கள்ல மனித இனமும் ஒரு உயிரினம். நாம எல்லாருமே வந்து அந்த கோள்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள். இதை யாருமே நான் அமெரிக்கா, நான் ரஷ்யா, ஆஸ்திரேலியா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்தியா, சைனா அதெல்லாம் கிடையாது. பட் எல்லாருமே நம்ம வந்து ஒரு உயிரினம். அப்படிதான் ஒரு மனிதனும் மற்றொரு மனிதனை நேசிக்கணும்னு ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ கூகுள் நமக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சிருச்சு. எங்கே போகிறதுனாலும் நம்ம கூகுளில் போட்டு போகிறோம். இதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, வழி தெரியலாம், திருநெல்வேலி போனாலும், மதுரை போனாலும், சேலம் போனாலும், பாண்டிச்சேரி போனாலும் அங்கே ஒருத்தர்கிட்ட கேட்போம், சார் இங்கேருந்து அந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு. அவர் நம்மகிட்ட பேசுவார், எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லுவார். இப்படி நான் கேரளாவில் வழி கேட்டு என் கூட காரில் வந்த ஒருத்தர் பெரிய காங்கிரஸ் தலைவர்னு எனக்கு நான் இறக்கி விடும்போது தான் தெரியும். அவரோட ஒரு நட்பு ஏற்பட்டு இன்னைக்கு நான் அந்த பகுதிக்கு நான் போனால் அவர் என்னை உடனே வரவேற்கிறாரு. அவர் காங்கிரஸில் ஒரு தலைவராக இருக்கிறதுனால இந்த ஒரு தொடர்பு இல்லை எனக்கு, நான் கட்சி பேதம் இல்லாமல் சொல்கிறேன். எனக்கு எல்லா நண்பர்கள் அங்கே இருக்க. ஸோ இது போன்ற நிகழ்ச்சிகளில் இந்த ஒரு சிறப்பான நாளில் நாம் எல்லாம் சந்திக்கிறதும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்முடைய கருத்துக்களை பரிமாறிக்கிறதும், ஐயா அவங்க சொன்ன நல்ல கருத்துக்கள், அதே மாதிரி அவர் சுபாஷ் சார் சொன்ன ஒரு விஷயங்களும் நம்ம பதிவு செஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். இந்த எலுமிச்சம்பழ விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் எவ்வளவு நம்மளுக்கு ஒரு அறிவுபூர்வமான விஷயங்கள். இதெல்லாம் பதிவு செஞ்சது ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு இந்த குடியரசு தினத்துல என்னுடைய மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவிக்கிறேன். நன்றி. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய குடியரசு தினம் 77வது குடியரசு தினம் இன்று நமது நாட்டில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் மரியாதைக்குரிய அமரர் டிஎஸ் ரவீந்திரதாஸ் அவர்கள் ஆணிவேராக இருந்து உருவாக்கி வளர்த்தெடுத்து இன்று அவருடைய முதல்வர் சுபாஷ் டிஎஸ்ஆர் சுபாஷ் அவர்கள் தலைமையில் ஒரு ஆலமரம் போல் விரிவடைந்து அகில இந்திய அளவில் மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு சங்கமாக இருக்கிறது. அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ஒரு கவசமாக இருக்கிறது, பாதுகாப்பாக இருக்கிறது. இந்த சங்கத்தினுடைய இந்த குடியரசு தின கொண்டாட்ட நிகழ்வில் கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சி. அனைத்து பத்திரிகை தோழர்களும் நம் நாட்டினுடைய ஜனநாயகம் காக்கப்பட 4வது தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகை மூலம் அனைத்து மக்களுக்கும் தேவையான நல்ல விஷயங்களை எடுத்து சொல்வதற்கு டியூஜேவை சார்ந்த தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தை சார்ந்த அனைத்து தோழர்களும் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அன்புடன் குடியரசு தின வாழ்த்துக்கள். கலைமாமணி வி. பிரபாகர், திரைப்பட எழுத்தாளர், இயக்குனர். தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பா ரிபப்ளிக் டே ஃபங்க்ஷனுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. வருஷம் இந்த ஒரு நாள் நாங்க எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்றது ரொம்பவே அருமையா இருக்கும். அதே மாதிரி இந்த வருஷம் ரொம்ப சிறப்பா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லபடியா இந்த விழா வந்து நாங்க செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ டிஎன் மிரர் நியூஸ் நேயர்கள் எல்லாருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம், நமஸ்காரம். இந்த அருமையான தருணம், இந்த குடியரசு தினத்துல நம்ம பத்திரிகையாளர்கள்லாம் இந்த சங்கத்துல சுபாஷ் சாருடைய அன்பின் அழைப்பை ஏற்று அன்பெனும் பிடிகள் அகப்படும் கருப்பொருளாய் அனைவரும் இங்க வந்திருக்கோம்.
இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து பார்க்கிற ஒரு 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 நிகழ்ச்சியில தான் எல்லாரும் ஒன்று சேர முடியும். அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்துலயும் ஒரு 4-5 ஃபங்க்ஷன் வைப்பாரு, இதெல்லாம் ஒன்று சேர்றோம். இப்போ மாநாடுன்னு ஒன்று வைப்பாரு, மொத்த பேரும் ஒன்று சேருவோம். இதெல்லாம் ஒரு பாக்கியம். சுபாஷ் சார் இந்த குட்டி கதை சொல்றதுல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் குட்டி கதையே ஒரு ஸ்டோரியா எழுதலாம் இல்லைன்னா தமிழ்வாணன் சாரு. பத்திரிகையாளர்கள்லாம் எந்த அளவுக்கு ஒரு, அதாவது வந்து யாருக்குமே போயிட வேண்டியதில்லை, அஞ்சா நெஞ்சம் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு பத்திரிகையாளர்கள். இதுல வந்து நானும் அரியனும் ஒரு பத்திரிகையாளர் சங்கத்துல உறுப்பினராகவும், பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய கௌரவ ஆலோசகராகவும், பத்திரிகையாளருக்கு ஒரு ஆசிரியராகவும் இருக்கேன். தொடர்ந்து பயணிச்சுட்டு வரேன் ஒரு 18 வருஷமா. நம்ம சார் ராமலிங்க ஐயா எல்லாரும் இங்க தெரியாதவங்களே கிடையாது, எல்லாரும் நல்லா இருக்கும். நான் வந்து ஒரு ஆன்மீகத்துல ஒரு சித்தர் பீடத்துல இருக்கிறவன். என்னுடைய இதெல்லாம் பத்திரிகையாளர்களுக்கு, என்ன ஒரு பத்திரிகையாளர் ஒரு 20 வருஷம் முன்னாடி சந்திக்க வந்த போது ஒரு குட்டி ஆஞ்சநேயர் சிலை வச்சு நான் எடுத்த ஒரு தந்தேன். சாமி நான் கடவுள்லாம் கும்பிட மாட்டேன், எனக்கு இந்த தரீங்களா என்ன. நான் சொன்னேன் பத்திரிகையாளர்களுக்கு பலம் வேணும், ஏன்னா பல இடத்துல சுத்துறீங்க, பல இடத்துல சுத்தினாதான் நீங்க ஒரு பத்திரிகை எழுத முடியும். அதனாலதான் இதை தந்தேன் வாங்கி பாக்கெட்ல வச்சிருந்தார். அவர் பல வருஷம் அந்த பாக்கெட்லயே வச்சிருந்தார் குட்டி சிலையை. அந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் நல்ல பலத்தை தரணும் இறைவன், நல்ல ஒரு அருளை தரணும். இன்னும் வளத்தோடு பத்திரிகையாளர் சங்கம் இன்னும் உயர்ந்த நிலையில வரணும்னு சொல்லி வேண்டி பிரார்த்தித்து, அனைவரும் வாழ்க, அனைத்தும் வாழ்க, விடுதலையாக. அதாவது புறா ஆசிரியர் காந்தி மண்டபம் தான் நினைவு வருது. அவருடைய புறா முதல் நான் காந்தி மண்டபத்தில் தான் விட்டேன். அந்த புறாவை பத்தி நிறைய செய்தி சொன்ன போது பெரிய ஆச்சரியப்பட்டேன். எங்க விட்டாலும் அது எங்க வீட்டுக்கு தான் வரப்போகுதுன்னாரு. அதனால இந்நேரம் அவர் வீடு போய் சேர்ந்திருக்காது, எப்போ போயிட்டு இருக்கோம். மகிழ்ச்சி. புறாவை போல் சுதந்திரமாக வாழ்வோம், அனைவரும் வாழ்க வளமுடன். 26 குடியரசு தினமாகிய இன்று நமது டிவிஜே பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள், எமது ஸ்ரீமடம் சார்பாக ஆசிகள். இயற்கை வளங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய இயற்கை விவசாயத்துக்காக மிகப்பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்கிறது. அவரோட வரம் இந்தியா ஃபவுண்டேஷன் வந்து காலத்தை வெல்ல சபையை இன்று குடியரசு நாள் 27வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை இந்த இடத்திலிருந்து சிறிய இடங்களில் நாம் எடுத்திருக்க முடியும். ஆனாலும் கூட கொடியேற்றம் என்பது அந்த சங்கத்தின் அலுவலகத்தில் தான் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு முறையான திட்டத்தின்படி இங்கே கொடியேற்றம் செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சி மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வகையில் இந்த குடியரசு தினத்தை பொறுத்தவரையில் அனைவரும் இந்த நாட்டுக்காக, விடுதலைக்காக பாடுபட்டவர்களை நினைக்க வேண்டும், மதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். அந்த வகையிலே ஒவ்வொருத்தரும் நினைப்பதற்காக தான் இந்த நாள் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே என் அருமை நண்பர் சுபாஷ் அவர்கள் அவருடைய பாணியில் எப்போதும் அனைவரும் அறிய வேண்டியதை, தெரிய வேண்டியதை, சில தெரியாததை கூட அவர் இங்கே நமக்கு தெரிவித்திருப்பார். அந்த வகையில் சிறந்த பேச்சாளராக அவர் விளங்கியிருக்கிறார். கவிஞர் தாஸ் அவர்கள் இந்த சங்கத்தின் நிறுவனராக இருந்தாலும் கூட அவர் மறைந்து விட்டார் என்று நான் ஒருபோதும் நினைக்கிறேன். என்று சொன்னால் அவரின் செயலும் செயல்பாடும் சொல்லின் பலமையும் இவ்விடத்திலே இருக்கிறது. ஆகவேதான் இவரை நாம் பார்ப்பதால் அவரை நாம் நினைத்துக் கொண்டுதான் என்ற உண்மையை நாம் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியிலே அனைவரும் சேர்ந்து கொண்டு இந்த நாட்டுக்காக, நாட்டு மொழிக்காக, மக்களுக்காக எவன் சேவை செய்யலாம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். இந்த காந்திஜி என்றாலும் சரி, நேதாஜி என்றாலும் சரி, இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடியவர்கள். காந்திஜி அனல் போன்றவர், நேதாஜி கனல் போன்றவர். அந்த வகையிலே இருவரும் தான் இந்த நாட்டுக்காக உழைத்திருக்கிறார்கள், நாட்டை விடுதலைக்காக போராடி இருக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கின்ற போது இருவரும் நாம் மனசிலே போற்ற வேண்டிய கடமைகளை. தமிழகத்தை பொறுத்தவரை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழர்கள் தான் முதலில் இந்த விடுதலைக்காக போராட்ட களத்தில் இறங்கியவர் என்பதை இந்த நாடு மறந்துவிடக் கூடாது, மறக்கவும் கூடாது. அந்த வகையிலே வீரபாண்டிய கட்டபொம்மனில் தொடங்கி பாண்டியாதியில் இருந்து திருப்பூர் போரிலிருந்து திருநாச்சியார் வரை இப்படி பட்டியல் போட்டு காட்டலாம். இப்படி தமிழ் இனம், தமிழ் மக்கள், தமிழ் வீரர்கள் இந்த நாட்டுக்காக, இந்த மொழிக்காக, இந்த விடுதலைக்காக, இந்த குடியரசு நாளுக்காக போராடி இருக்கிறார்கள், வாதாடி இருக்கிறார்கள், தன் உயிரை மாய்த்திருக்கிறார்கள். அவரை நினைத்து நாம் அவர்களை இந்த நேரத்திலே போற்ற வேண்டிய கடமையை நாம் இருக்கிறோம். நான் இன்னும் பேச முடியவில்லை. இருந்தாலும் கூட
நேரம் ஒன்று ஆகிவிட்ட காரணத்தினால் நான் ஒன்றே என்று இருக்கிற காரணத்தினால் எனக்கு பின்னால் என் அருமை நண்பர் தேனா தமிழன் அவர்கள் இந்த குடும்ப நிகழ்ச்சியில் என்னுடைய 2 மகனுடைய திருமணத்திற்கு வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். அது மறுநாள் கல்யாண நிகழ்ச்சிக்கு வந்திருந்து வாழ்த்தியவரை என் குடும்பத்தார் இன்று வரை மதித்து போட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நண்பர் தேனா அவர்களுக்கும் அவருடைய தந்தை தமிழான அவர்களும் என் தந்தை எழுத்தாளர் சமீபத்தின் அவர்களும் மிக நெருக்கமானவர்கள். இப்படி அந்த உறவு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவர் சூழல் பார்த்தார். ஒரு நாள் இதே குடியரசு நாளுக்காக மிக மிக பிஸியாக நேரம் நம்முடைய யாழ்ப்பாணன் அவர்கள் மிக மிக அவர் திரைப்பட துறையிலே பிஸியாக நேரத்திலே குடியரசு நாள் கொடியேற்ற வேண்டும் உங்களால் வர முடியுமா என்று அவர் அழைத்தேன். அவர் சொன்னார், குடியேற்றுவதுதான் எனக்கு சிறந்ததாக. ஆகவே திரைப்பட துறையிலே எனக்கு வேலை இருந்தாலும் முதலில் இல்லத்துக்கு வந்தால் குடியேற்று என்று சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் கூட எங்களுடைய நான் தொலைபேசி நிறுவனத்தில் பணிபுரிந்த நேரத்தினால் அந்த இலக்காவில் இவர் வந்திருந்து குடியேற்று அந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்தார். அது பல ஆண்டுகள் ஆரம்பினாலும் பல்லாண்டு நண்பராக கூட எங்கள் பாசம் காட்டுகின்ற அவை நினைத்து பார்க்கிறேன். அம்மாவை வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்றி எப்படை வெல்லும். நீதிக்கு 20 போராட்டம் நிச்சயம் உலகம் இவர்களையும் சீர்த்து பாராட்டு. வணக்கம். தாமரை பூவண்ணன் பேசுகிறேன். இந்த நாள் மிக சிறந்த நாளாக எண்ண வேண்டிய நாள். இந்தியா ஆகஸ்ட் 15 சுதந்திரம் பெற்று 1950 ஜனவரி 26 குடியரசு நாடாக மாறியது. இறையாண்மை இந்தியா என்பது இறையாண்மை நாடு, இந்தியா என்பது ஜனநாயக நாடு என்ற காரணத்துக்காக உருவப்பட்ட ஒரு உயர்ந்த நாள் இன்றைய குடியரசு நாள். இந்த நாளில் காந்திஜி அவர்களையும் நேதாஜி அவர்களையும் நினைத்து பார்த்து நாம் பூரிக்க வேண்டும், அவர்களை வணங்க வேண்டும், வாழ்த்த வேண்டும், போற்ற வேண்டும். அந்த வகையில் காந்திஜி என்று சொன்னால் அனல் போன்றவர், நேதாஜி என்று சொன்னால் கனல் போன்றவர். இந்த அனலும் கனலும் தான் இந்தியாவுக்கு விடுதலை தந்தது. ஆகவே தான் இவளை நாம் மதிக்க வேண்டிய நாளாக இருக்கிறோம். என்ன இருந்தாலும் கூட இந்திய திருநாட்டில் சுதந்திர தாகத்தை உருவாக்கியது, விடுதலையை உருவாக்கிய ஒரு இடம் என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில்தான் முதலில் இந்த இயக்கத்தையும் விடுதலை உணர்ச்சியும் விடுதலையுடைய புரட்சியும் உருவாக நாடாக கருதப்படுகிறது. இங்கேதான் வீரபாண்டிய கட்டபொம்மனும் வாஞ்சிநாதனும் திருப்பூர் குமரனும் வேலு நாச்சியாரும் இவர்களை போன்ற பல வீர தீரர்கள் தமிழ்நாட்டிலே தோன்றினார்கள். அவர்கள் பிடித்த அந்த கொடிதான் இன்றைய நாடு விடுதலை நாடாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாக்கவி பாரதி எழுதிய அந்த கவிதைகள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அவன் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாலேயே பாடியவன் தான் எங்கள் கவிஞன் மாக்கவி பாரதி அவர்கள். அந்த சுதந்திர நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாட்டு சுதந்திரத்துக்காக பாடுபட்ட கவிஞர்களில் ஒருவரான நம்முடைய மாக்கவி பாரதி அந்த சுதந்திரத்தை பார்க்காமல் அது பார்ப்பதற்கு முன்னாமலே ஆடுவோமே பல்லு பாடுவே என்று பாடி வைத்தான். அவர் சொன்ன அந்த வார்த்தையை நாம் இன்றும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். வெள்ளையனை பார்த்து அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் என்று அவன் பாடி வைத்தான். இப்படிப்பட்ட சுதந்திர வீரர்களை விடுதலை தலைவர்களை நாம் நினைத்து போற்ற வேண்டிய ஒரு நாள் ஆகஸ்ட் 15 ஜனவரி 26. ஆகவே இந்த நாளை தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக இங்கே கொடியேற்ற வந்திருக்கின்ற என் அருமை நண்பர் ஏனா தமிழன் அவர்களையும் அதே நேரத்தில் என் அருமை நண்பர் இயக்குனர் திரைப்பட இயக்குனர் யார் கண்ணன் அவர்களையும் நாங்கள் மதித்து அழைத்திருக்கின்றோம். அவர்கள் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பூரித்து போனார்கள், புன்னகை போக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்கள் எல்லாம் இந்த சங்கத்தில் இருக்கின்ற காரணத்தினால் தான் இந்த சங்கம் உயர்ந்து வளர்ந்து இருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சுபாஷ் அவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எந்த விழான்றதில்லை, எந்த விழாவில் எந்த சப்ஜெக்ட் பேசணுன்னாலும் அவருக்கு விவசாய கேட்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். உண்மையாக சுபாஷ் நடத்த தவறாமல் எல்லாரும் கலந்துங்க, சரிங்களா? நான் வந்து இப்போ வம்சா வீரபாண்டி கட்டபொம்மன் சுதந்திர போராட்டத்தில் ஒரு பெரிய வீரர் ஒரு வம்சாவளி வந்து வாசித்தார். அதே மாதிரி லேலா தமிழ்வாணன் இருக்காரு, அவருடைய அப்பாவை நான் பார்த்தேன். உதாரணம் சொல்லணும்னாக்கா அதெல்லாம் இதில் இது லேபரேட்டரி கண்ணாடி வேலை சொல்லிட்டு லேபரேட்டரி பெரிய கல்யாணம் நடக்கும், அதுதான் விழாக்கள் தான் நடக்கும். அதில் வந்து சிபா அர்ச்சனாவுடைய விழா, அதில் வந்து தமிழ்வாணன் பேசுகிறார். பேசணும்னா ஒரே ஒரு வார்த்தை தான் பேசினார். தோல் வரி கண்டவர்கள் உண்டு, தோல் வலிமை கட்டவர்கள் உண்டு பேசுகிறார். உடனே அந்த 2 வரி பேசணும், 2 வரி பேசணும்.
இந்த 2 வரி அதான். அந்த 2 வரி அவர் பேசினால அவர் அடிச்சு ரத்த காயங்களோட அவர் காரெல்லாம் டேமேஜ் பண்ணி 2 வரி தான் சொல்றீங்க நீங்க. நான் அந்த 2 வரி ஞாபகப்படுத்தணும். அவரை பார்க்கறதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. அவருக்கு எப்போ சந்திச்சுன்னு அப்போ சொல்லிட்டேன் நான். அந்த வாய்ப்பு தமிழ் இவர் பார்த்த உடனே எனக்கு வரணும்னு சொன்னேன். அன்னைக்கு இவருக்கு புத்தகத்தை போனோம். இவர் ரவி சம்பவானம் தான் இருந்தார். இவர் இல்லை. இவர் பெரியார் தலைவர் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தார். தொடர்ந்து பயணிச்சுருக்காரு. நான் வெளிநாட்டிலையும் ஒரு பார்க்குறேன். இவர் பொருளாதாரமான அதெல்லாம் கவலை குடும்பத்தாரு மகிழ்ச்சி. அம்பேத்கர் பேரன் மீட் பண்ணோம். அம்பேத்கர் பேரனோட வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர் தமிழ் தேசிய ஆசிரியர் பூனால தமிழ் தேசிய பத்திரிகை வெளியிட்டு விழா. நாங்கள் படிக்கும் சுபாஷ் தான் அது என்ன தலைமையில் போட்டு புத்தகம் வெளியிட்டாங்க. ரொம்ப வாய்ப்பு கொடுத்தாங்க. டிஎன் மிரர் நியூஸ் சார்பாக என்னை பேட்டி கண்டதுக்கு நன்றி. குடியரசு தின 77வது குடியரசு தின வாழ்த்துக்கள். நான் வந்து குடியரசு தினத்தில் பிரைம் மினிஸ்டரோட பிரசிடெண்ட்டோடலாம் கலந்துருக்கேன். இருந்தாலும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தில் சுபாஷ் தலைமையில் கலந்துன்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. உங்கள் எல்லாருக்கும் அனைத்து வகைகளும் குடியரசு தின வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஞ்ஞானமும் வந்து அறிவியலும் சேர்ந்துதான் வெற்றியை நோக்கி நகர்றோம். விஞ்ஞான சார்ந்த நிகழ்வுகளை நாம் வந்து சில பேர் அடிப்படையா அறிவியலா நம்புறாங்க. அதுதான் இந்த ரபேல் கவர்னர் சொன்னது காமெடிக்காக அதுதான் என்னன்னா, இன்னைக்கு இஸ்ரோல எவ்வளவு ராக்கெட் விட்டாலும் எல்லா இஸ்ரோ ராக்கெட்டுகளுடைய தலைவர், இஸ்ரோடைய தலைவர் நாராயண் ஆகட்டும், இல்லை அதற்கு முன்னாடி இருந்த மாதவன் நாயர் ஆகட்டும், எல்லாருமே அந்த இஸ்ரோவுடைய மாதிரி வடிவத்தை முதலில் பெருமாள் வெங்கடாஜலபதி கிட்ட போய் தான் வச்சு வணங்குறாங்க. அது வந்து அது வணங்குறதுனால அது ஓடுது அப்படின்றது கான்செப்ட் இல்லை. அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அது ஒரு பாசிட்டிவ். அங்க வணங்கினா அது கரெக்டா நடக்கணும் அவங்க மனநிலை சொல்லுது. அந்த மனநிலை ஒட்டுமொத்த எல்லாருமே நினைக்கிறாங்க. எல்லார் மனநிலையும் பாசிட்டிவா இருக்கப்ப நடக்கிற நிகழ்வுகள் விண்வெளியில போறப்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட போகுது. இங்க இருக்கக்கூடிய அனைவரும் நீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கலாம். பாசிட்டிவ் எனர்ஜி தான். இதுல ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் அது படியில ஏறி வர முடியாது அவங்களால. சுபாஷ் சாருன்றது தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கன்றது ஒரு தனி, அது தனியா வச்சுப்பான். ஆனா அதையும் மீறி சுபாஷ் சாரு ஒரு நல்ல நண்பர் அப்படின்ற கட்டமைப்புல இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. எந்த பத்திரிகையாளர் சங்கத்திலும் கொடியேற்றி இந்த மாதிரி விழாலாம் நான் பார்த்ததே இல்லை. நான் எந்த பத்திரிகையாளர் சங்கத்துல மெம்பர் கிடையாது. ஆனா எல்லா பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தலைவர்களும் மிக நெருக்கமான ஒரு நண்பர். ஏன்னா நான் வந்து 15-16 வருடமா ஊடகவியலாளராக இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் சொல்வதுதான் பெருமை அடையும். அதுக்கப்புறம் தான் திரைப்பட தயாரிப்பாளர், நடிகர், சென்சார் போர்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர்லாம் அடுத்தது. ஆனால் என்றைக்குமே நான் பெருமையாக சொல்வது நான் ஒரு ஊடகவியலாளர் அப்படின்றது தான். அதனாலதான் ஊடகவியலாளர் சம்பந்தமாக எந்த பிரச்சனை வந்தாலும் அதற்கு முதல் குரலாக போயிருப்பேன். கட்சி சார்பற்று நிற்பேன், மதம் சார்பற்று நிற்பேன், இனம் சார்பற்று நிற்பேன். ஏன்னா நம்மளோட ஊடகத்தில் பணிபுரிவர்கள் மட்டும்தான், பத்திரிகையில் பணிபுரிவர்கள் மட்டும்தான் ஜாதி மத பேதம் எதுவுமே கிடையாது. சமமான நிலையை நோக்கி நகர்றவங்க. ரொம்ப பேசணும், நிறைய பேசலாம். ஒரு 2 வரிகளை சொல்லி முடிச்சிடறேன். இங்க வந்து தமிழக அரசு டாஸ்மாக் மூலம் மது விற்கிறது, அது ஒன்றும் பண்ண முடியாது. வருமானம் இருந்தால் தான் எங்க கவர்மெண்ட் நடந்துட முடியும். அது ஒன்றும் தலையிட வேண்டாம். அது சத்து காணிக்கும் கொடுக்க வேண்டியதான். 2வது, இங்க இருக்கக்கூடிய கஞ்சாவை கட்டுப்படுத்தவும் தமிழக அரசு நினைக்குதா அப்படின்றது தமிழக அரசு தான் கேட்கணும். அது நினைக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கோம். அந்த மாதிரி நினைக்கிற அந்த தமிழக அரசுக்கு நாம் எந்த வகையில் உதவ வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு. எந்த வகையில உதவலாம்னா, இன்னைக்கு வந்து கரப்ஷன்ஸ் வந்து டாப் டு பாட்டம் இருக்கு. டாப் டு பாட்டம் எங்க இருக்கு? மத்தியில் இருக்கு, மாநிலத்தில் இருந்தார். எப்பவுமே மாநிலத்தில் இருக்கிறதால மத்தியில தொடாம வராது. அதாவது இங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன தப்பு நடக்கிறப்ப அங்க இருக்கக்கூடிய ஜாரிபில் லிமிட்டுக்கு உட்பட்ட அந்த காவல்துறை அதிகாரி அந்த தப்புக்கு உடந்தையாயிட்டாருன்னா தப்பு வெளியே வராது. அந்த ஜாரிபில் லிமிட்டுக்கு கூடிய காவல்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த தப்புக்கு உடன்பட்டு விட்டால் அந்த தப்பு பொது வழியில தெரியாது. அப்ப அந்த பொது வழியில எங்க தெரியுதுன்னா, அதில் பணம் வாங்காத அந்த தப்புக்கு உடன்படாத அந்த பத்திரிகையாளர்களுக்கு மட்டும்தான் அதை கொண்டு வர முடியும். அப்ப நான் கேட்கறது சுபாஷ் சாட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஒரு ட்ரைனிங் செஷன் கூட நீங்க வைங்க, நான் வந்து பேசுறேன். இங்க இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளர்களும் எந்த இடத்திலும் விலை போகாமல் நீங்கள் உங்களால் என்னுடைய பணி வந்து என்னுடைய கடன் வந்து பணி செய்து கிடக்குதுன்ற மாதிரி உண்மையை மட்டும் நான் பொது வழியில் சொல்றதோ உங்க கடன் முடிஞ்சிச்சு. யாரும் ஆக்ஷன் எடுக்க வேணாம், துப்பறிய வேணாம், அவங்களுக்கு போய் தண்டனை பெற்று தர வேணாம், அவங்க பின்னாடி ஓட வேணாம், அதெல்லாம் வேண்டாம். ஆனால் இந்தந்த இடத்தில் இந்த பிரச்சனை நடந்திருக்கின்றது அப்படின்றத பொது வழியில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் இந்த பத்திரிகையாளர்கள். கண்டிப்பாக தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே இதை செய்வீங்கன்னு நம்புறேன். ஏன்னா இந்த சமுதாயத்தை திருத்துவதற்கு
வானத்திலிருந்து ஒருத்தர்லாம் வரமாட்டாரு, எந்த வம்சத்துல இருந்து யாரும் வரமாட்டாங்க. சமுதாயத்தில் நம் சமுதாயத்தை நாம் தான் சுத்தப்படுத்த வேண்டும், நம் சமுதாயத்தை நாம் தான் திருத்தப்பட வேண்டும். அதற்கு நாம் சமுதாயத்தில் நல்ல மனிதனாக எல்லாருக்கும் எடுத்துக்காட்டுகிற, எல்லாரும் பெருமைப்படக்கூடிய ஒரு நபராக மாற வேண்டும். ஏன்னா நம்ம 1008 குறைய வச்சுக்கிட்டு அவன் அதை பண்றான்னு சொன்னா அது நடக்கவே நடக்காது. பத்திரிகையாளருக்கு முதல் கடமைக்க ஒரு டிக்னிட்டி உங்களுக்குள்ள ஃபார்ம் பண்ணிட்டு எங்கெங்கு தவறுகள் நடக்குதோ அதை பொது வழியில கொண்டு தயவு செய்து சேர்த்துருங்க. அதற்கப்புறம் அதை ஆக்ஷன் எடுக்கிறாங்க எடுக்கலன்றது. ஆனா மக்கள் பார்வைக்கு இது சேர்த்துட்டாங்கன்ற நிகழ்வு மட்டும் நீங்க கேட்டுட்டு நல்லது ஒரு வாய்ப்பு கொடுத்த சுபாஷா இருக்கும், அம்மா அவர்களுக்கும், கௌரி மேடம், சிலபாதி ஆசிரியர்களுக்கும், மற்றும் நம்மளுடைய போரு ஜனா சாரு, சிந்தை சாரு, எல்லாருமே நம்ம ஒவ்வொருத்தர கழிவு சாரு ஒவ்வொருத்தர தனித்திருப்பி சொல்லணும்ல. ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் நன்றி பாதி விதைக்கிறேன். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். நான் வெங்கடேஷ் திரைப்பட தயாரிப்பாளர், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷனோட மெம்பர். இன்றைக்கு தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய 77வது குடியரசு தின விழாவில் நம்ம கலந்துருக்கோம். இந்த விழாவில் திரைப்பட இயக்குனர் யார் கண்ணன் சார், லேனா தமிழ்வாணன் சார், இன்னும் பல பேர் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சாங்க. தொடர்ந்து பத்திரிகையாளர்களுக்கு உணர்வூட்டும் விதமாக எந்த பத்திரிகையாளர் சங்கமும் செய்யாத குடியரசு தின விழாவை பல ஆண்டுகளாக தொடர்ந்து DSR சுபாஷ் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நானும் இந்த தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய எல்லா விழாக்களுக்கும் வந்திருக்கேன். குறிப்பா குடியரசு தின விழாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறேன். அதாவது நாட்டுப்பற்றையும், நம்மளுடைய மண்ணின் பெருமையும், நம்மளுடைய மொழியின் பெருமையும், நம்மளுடைய கலாச்சாரத்தையும், பண்பாட்டையும், இதிகாசங்களையும் தொன்று தொட்டு நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றதுக்கு நினைவூட்டும் விதமாக தான் இந்த குடியரசு தினம் அரசியல் சாசனம் எழுதிய தினத்தன்று கொண்டாடப்படுகிறது. என்றுமே இது என் மண், என் மொழி, என் நாடு, என் மக்கள் அப்படின்ற ஒரு கட்டமைப்பிலிருந்து விலகி இது நம் மண், நம் நாடு, நம் மொழி, நம்மளுடைய நாடு இந்தியான்ற உணர்வுல எல்லாரும் வரணும். கூட்டாட்சி தத்துவத்துல எல்லோரும் ஒருமைப்பாட்டுடன் நம்ம இருக்கணும். நீங்க உணர்வால, மொழியால, இனத்தால, கலையால, பண்பாட்டால எதுவா இருந்தாலும் உள்ளத்தாலும் நாட்டுப்பற்றாலும் உணர்வாலும் நாம் இந்தியர்கள் அப்படின்ற உணர்வை எல்லாரும் கொண்டு வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த குடியரசு தினத்தை நம்ம உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நாள்ல இங்க இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளரையும் சந்தித்து அவருடைய அனுபவங்களை கேட்டு வருங்காலங்களில் பத்திரிகையாளர்கள் எப்படி செயல்படணும் அப்படின்ற அந்த விஷயங்களையும் பொதுவெளியில சொல்ல வாய்ப்பு கொடுத்த DSR சுபாஷ்ஜி அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எல்லா மக்களும் நாட்டுப்பற்றுடன், நம்முடைய மொழிப்பற்றுடன், இனப்பற்றுடன் இருப்பது மட்டுமல்லாமல் எல்லோரும் ஒரு தாயின் மக்கள், நாம் எல்லாம் பாரத தாயின் குழந்தைகள், நாம் எல்லாருமே இந்தியர்கள் அப்படின்ற உணர்வை நோக்கி நகரணும் அப்படின்னு வேண்டி கேட்டு நல்லதொரு வாய்ப்பு கொடுத்த இந்த சேனலுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜெய்ஹிந்த். மேட்டுக்குப்பம் அவங்க நமக்கு நெருக்கமானவங்க. மேட்டுக்குப்பம் அங்க நான் கல்யாண மண்டபத்துக்கு போட்டு மாட்டி விட்டுருந்தா தப்பான திருநெல்வேலிக்கு அதே மாதிரி அப்போ நம்மளுடைய கலைப்புரி ராணி சார், அப்புறம் கலைப்புரி சேகரன் சார், இவங்க எல்லாருமே இணைந்து அதுக்கு ஒரு டீம் ஒர்க்கா பண்ணி நீங்க எல்லாருமே ஒரு பெரிய ஜாம்பவன்லாம் வந்திருக்காங்க. அப்படியே நம்மளுடைய பத்திரிகையாளருடைய உறுப்பினர் கார்டு கொடுக்கும்போது அவங்க கொடுக்குறவங்க ஒரு எழுத்தாளர் அப்படி ஒருத்தர் இருந்தாங்கன்னா நம்ம அந்த கார்டு வாங்குறவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சின்ன நிகழ்ச்சி இதுல எப்படி அவர் கேட்கறதுன்னு ரொம்ப சங்கடப்பட்டு இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் விதந்தரு கோடியின்னல் விளைந்தனை அழித்திட்டாலும் பதந்தரு இரண்டும் மாறி வழிமிகு தெளிவுற்றாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே. அவப்பெயரை உண்டாக்கி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் குட்டி 8 அடி, பிள்ளை 16 அடி பாய்கிற அளவிற்கு சுபாஷ் தயாராகி இருக்கிறார். எல்லாத்தையும் விட திடீர்னு என்னோட பிறந்த நாள் வேற யாரோ அரேஞ்ச் பண்ணி ஒரு கல்யாண மண்டபத்தில் நடந்துட்டு இருக்கு. அங்க
அவர் வந்து ஒரு பத்திரிகையாளரோட உள்ள வந்தார். எந்த அகந்தையும் கர்வமும் ஒரு தனக்குள் வைத்துக் கொள்ளாத ஒருவர். இது எல்லாத்தையும் விட, அதாவது பல பேர் திறமைசாலிகள், ஆற்றல் மிக்கவர்கள், புகழ் மிக்கவர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நல்லவர்களாய் இருப்பதில்லை. இந்த ஆற்றல் மிக்கவர்கள், அந்த புகழ் மிக்கவர்கள் இன்னைக்கு பல பேர் மிக மிக மோசமான மனிதர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் ஆற்றலும் பெற்று, புகழும் பெற்று, செல்வாக்கும் பெற்று நல்ல மனிதர்களாய் இருப்பவர்கள் மிக மிக குறைவு. அதுல லேனா சார், சுபாஷ், இப்படி இப்போ என்னோட இளவல் பிரபாகர் இருக்கிறார், நவீன் வந்திருக்கிறார், ஆதவன் வந்திருக்கிறார், வெங்கடேஷ் வந்திருக்கிறார். இது பார்த்தா பத்திரிகையாளர் மன்றம், ஆனால் திரைத்துறை அப்படியே இங்க ஒன்றாக கலந்திருக்கு. அப்படிதான் சொல்வோம். வந்தவருக்கு தெரியும், நான் பெட்டி படுக்கைகளோடு இந்த விழாவிற்கு வந்தேன் என்ற, இங்கிருந்து படப்பிடிப்பிற்காக கிளம்புகிறேன். அந்த அளவிற்கு நாங்கள் எப்பவுமே பிரபாகரும் நானும் பயணத்தில் இயங்கிக் கொண்டே இருப்போம். ஏதாவது ஒரு பயணம், எங்க நிறைய நண்பர்கள், நிறைய, அதாவது தகுதி உள்ளவன் என்பதிலே எனக்கு ஒரு கர்வம் உண்டு. ஒரு சுதந்திர போராட்ட வீரரோட, தியாகியோட பையன். பிரபாகருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாத உண்மை. நான் ஒரு மதுக்கூர் என்கிற ஒரு ஊரிலே, சிற்றூரிலே சுதந்திர போராட்ட வீரர், தியாகி. எங்க அப்பா பென்ஷன் வாங்கி, எங்க அம்மா பென்ஷன் வாங்கி, அதற்கான நிலம், தாமிர பட்டயம் எல்லாம் வாங்கி, வீடே மதுக்கூர்ல காந்தி இல்லம்ன்ற பேர் தான், வேற எந்த முகவரியும் தேவையில்லை, காந்தி இல்லம். ஆனா அப்பா வந்து சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி இருப்பார், உருவம், தோற்றம் எல்லாமே. அந்த மாதிரி நான் பிறந்த உடனே நான் பார்த்தது சுற்றிலும் வல்லபாய் பட்டேல், பாரதி, திருப்பூர் குமரன், இப்படி உருவங்கள் தான். அப்போ எந்த தேசிய உணர்வு, நாட்டுப்பற்று அப்படியே உள்ள வந்திருக்கும். இலக்கியம் கூட அவங்க கொடுத்ததுதான். நான் சென்னைக்கு வந்து முதல்ல பத்திரிகையாளனாகத்தான் பணியாற்றினேன். அதுக்கு பிறகு இயக்குனர் மகேந்திரன் அவர்களிடத்துல உதவியாளராக நான் இணைந்தேன். சென்டிமெண்டா எனக்கு கிடைத்த முதல் படம் ஏணிப்படிகள் அப்படின்ற படம். அப்போ அதிலிருந்து தொடங்கிய அந்த ஒரு பயணம், உதவி இயக்குனராய், அதற்கு பிறகு உதவி வசனகர்த்தாவா, அப்புறம் பாடலாசிரியரா, இயக்குனரா, தயாரிப்பாளரா, அப்புறம் நிறைய புத்தகங்கள் எழுதுறோம், நிறைய கூட்டங்கள், பாரதி விழா பேசுறோம், கல்லூரி மாணவர்களை சந்திக்கிறோம், எல்லாமே இருந்தாலும் ஒரு ஆத்ம திருப்தி எதுல என்ன, இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறதுல எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி. ஏன்னா வெறும் பேனாவோடு சென்னைக்கு முன்பதிவு இல்லாத பயணத்திலே வந்தவன், பின்பதிவுகள் ஏராளம். அதுல ஏன் எனக்கு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், உற்சாகம் இருக்குன்னா, இந்த அளவிற்கு இந்த ஊடகத்துறை, பத்திரிகை துறை சென்னையில ஒரு விழாவை கொண்டாடுகிற அளவிற்கு, நான் வந்து இதுக்கு கல்யாண மண்டபம் போகல, ஒரு மிகப்பெரிய அரங்கத்துல பண்ணலன்னு வருத்தமே படலை. ஏன்னா இட்ஸ் எ ட்ரேட் யூனியன், ஒரு தொழிற்சங்கம். இப்படித்தான் நடக்கும். ஒரு கேரளால பாத்தீங்கன்னா இதை விட சின்ன அறையில மிகப்பெரிய புரட்சிகள் உருவாகி வங்காளதேசத்துல உருவாகி இருக்கு. அந்த மாதிரி இது இருக்கு. ஆனா அவரு நல்ல மனதோட இன்னும் சிறப்பா கலை நிகழ்ச்சிகளோட பண்ணணும்ன்றதுக்காக இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பொறுப்பை எடுத்துக்கிட்டா நிச்சயமா இன்னும் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை எட்டலாம். அதனால நான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் முன்னாடி ஒரு, இது வந்து எப்படின்னா, இது வேண்டுகோளா இல்ல தாழ்மையான வேண்டுகோளா, ஹம்பிள் ரெக்வெஸ்டா சொல்றேன், நான் இந்த சங்கத்தில் ஏதாவது ஒரு பொறுப்பில் இணைந்து கொள்கிறேன் என்று. அதுக்கு கொஞ்சம் தகுதி இருக்கு. எப்படி இருக்குன்னா, நான் இயக்குனர் ஆன பிறகு கூட பிரபாகருக்கு தெரியும், எங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம்னு பேர் மாத்தணும், தென்னிந்திய திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தை. பிறகு இந்த இயக்குனர் சங்கத்திலிருந்து நம்ம பத்திரிகை நடத்தணும்னு ஒரு தமிழ் திரை என்ற பெயரை பத்திரிகைக்காக உருவாக்கி, நான் செய்த பெயர் RNI பதிவு செய்து, போஸ்டல் கன்செஷன் வாங்கி, அதுக்கு டம்மிலாம் ரெடி பண்ணி, ஒரே ஒரு ஆள் என் கூட உட்கார்ந்து அவர் வேலை செய்வார், மற்ற வேலைகள் எல்லாம் செஞ்சோம். இந்த மாதிரி ஒரு 2-3 ஆண்டுகள் தமிழ் திரை பத்திரிகையை ஆசிரியராக இருந்து நடத்தினேன். பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாலு மகேந்திரா போன்ற ஆளுமைகள் இருந்த ஒரு இயக்குனர் சங்கத்தில
அந்த எடிட்டர் என்கிற பொறுப்பெடுத்து நான் நடத்தியது எனக்கு மிகப்பெரிய பெருமை. பிறகு கலைஞர் அவர்கள் பதவியேற்ற போது தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கமும் நம்ம தமிழ்நாடு தயாரிப்பாளர் சங்கமும் ஒரு மிகப்பெரிய மல்டி கலர்ல பண்ண வேண்டிய சூழல். அதை யார் ஆசிரியரா இருந்து பண்றதுன்றது மிகப்பெரிய ஒரு விவாதம் நடந்தது. அப்போது ராமநாராயணன் அவர்கள் தலைவராக இருந்தார். எஸ்.ஏ. சந்திரசேகர் விஜய் அவர்களோட அப்பா இங்க இயக்குனர் சங்கத்தில் தலைவராக இருந்தார். இதற்கு தகுதியான ஒருவர் யார் கண்ணன் தான் என்ற பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது. இப்படி இந்த எழுத்தும் பத்திரிகையும் என்னோடு இரண்டரை கலந்தது. இப்பவும் பாத்தீங்கன்னா 2 புத்தகம் தயாராகிட்டு இருக்கு. அதான் நான் லேனா சார்ட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க சகோதரர் நான் எங்கே போனாலும் நான் அழைக்காமலே அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்ற ஒரு இன்னைக்கு எனக்கு புதிதாய் கிடைத்திருக்கும் இத்தனை நண்பர்கள் எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறார். சொன்னாங்க, அதாவது இளையராஜா அவர்களுக்கும் எனக்கும் ஒரு தகராறு நடந்தது கை கொடுக்கும் கை என்ற படத்தில். அது ரஜினி சார் நடித்த படம். நான் பாடல் எழுதுவதாக இருந்தது. இது அதற்கு முன்னமும் இளையராஜா இசையில பாட்டு எழுதிட்டேன். அள்ளித்தந்த பூமி அன்னை அல்லவா, சொல்லித்தந்தவானும் தந்தை அல்லவா எல்லாம் எழுதிட்டேன். பிரமாதமான எல்லாம் எழுதியாச்சு, வெட்டியில் எழுதிட்டேன். ஆனா அந்த படத்துல ஒரு தகராறு நடந்த போது அந்த தகராறு நடந்த இடத்திலே தயாரிப்பாளர் தானு அங்கே இருந்தார், எடிட்டர் லெனின் அங்கே இருந்தார். அப்போ இந்த மாதிரி ஒரு இசையமைப்பாளர் அவர் எழுதுனா நான் பாட மாட்டேன்னு வார்த்தை சொல்லிட்டார். அதனாலதான் யாருன்ற படமே உருவாச்சு. அப்பதான் தானு சார் சொன்னார், நாம ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சு அப்பதான் நரசிம்மனின் நாதமலையில், அப்ப இளையராஜாவின் இன்னிசை மலையில்னு எல்லாரும் போட்டுக்கிட்டு இருந்த டைம்ல நரசிம்மனின் நாதமலையில்னு யார் படம் உருவாச்சு. எல்லாரும் சொன்ன மாதிரி அர்ஜுனுக்கு ஆக்ஷன் கிங்ன்ற பட்டம் கொடுத்தோம், மக்கள் நாயகன்ற பட்டம் ராமராஜனுக்கு கொடுத்த நிறைய படங்கள் நான் பண்ணேன். எல்லாத்தையும் விட நான் இப்பவும் சொல்றேன், திருப்தியான விஷயம் இந்த பேனா என் கையில் இருப்பதுதான். அதனால எழுத்தாளர் சங்கத்துல இன்னைக்கு பொறுப்புல இருந்து நாங்கெல்லாம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இனிமே பத்திரிகையாளர் சங்கத்துக்கும் நாங்க சர்வீஸ் பண்ணுவோம். பத்திரிகையாளர் சங்கத்துக்கு ஒரு ஆலோசகரா இருக்கணும். ஆமா, அதனால எல்லாரும் இப்போ இன்னைக்கு பேசுனதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பட்டது. அதாவது இப்போ பார்லிமெண்ட்ல பேசுறாங்க, இங்க வடக்குல வருகிற ஒரு புத்தகத்திலேயோ இதுலயோ நம்ம தியாகிகள் பற்றிய குறிப்புகள் இல்லை அப்படின்னு இங்க இருந்து போனவங்க பேசுறாங்க. ஏங்க, தமிழ்நாட்டுல வர்ற பாட நூல்கள்லயே இல்லைங்க. தமிழ்நாட்டுல வர்ற பாட நூல்கள், நான் தமிழ் பாட நூல்கள் எடுத்து படிக்கிறேன், தப்பா தமிழ் இருக்குங்க, எழுத்து பிழைகளோட இருக்கு. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? ஒரு திருப்பூர் குமரனை நாம கொண்டாடல, வள்ளியம்மையை கொண்டாடல, ஒரு குயிலி கொண்டாடல, எப்படிங்க உலகத்துக்கு தமிழ்நாடே கொண்டாடலைங்க? தமிழ்நாட்டுல எத்தனை இடத்துல எத்தனை பேருக்கு செலவு வச்சிருக்கீங்க, எத்தனை மணிமண்டபம் கட்டி இருக்கீங்க, எத்தனை திட்டத்துக்கு பெயர் வச்சிருக்கீங்க, ஏங்க பண்ணல? ஏன் பண்ணல? நம்ம பண்ணாம நார்த்ல புத்தகத்துல வைக்கல. அவனுக்கு மும்பை போய் இறங்குனா ஒரு சாம்ராட் சிவாஜி கம்பீரமா நிக்கிறார். அந்த உணர்வு நமக்கு ராஜராஜ சோழனுக்கு வைக்கணும், கல்லணை கட்டிய கரிகார் சோழனுக்கு வைக்கணும்ன்ற உணர்வு ஏன் வரல? ஒரு பஸ் நிலையம் திறந்தா, ஏதோ ஒரு அணைக்கட்டு திறந்தா, ஏதோ எதுவா இருந்தாலும், எந்த திட்டமா இருந்தாலும், ஒரு விமான நிலையத்தை கூட நம்ம பேர் வைக்க தயங்குறோங்க. காமராஜர் மாதிரி மட்டும் இல்லைங்க. ஏங்க, எம்ஜிஆர் இறந்த போது 90 என்ன, ஏமா உனக்கு என்ன, அவரு இறந்துட்டாரு என்ன உங்களுக்கு தெரியாதுங்க. அவர் இங்க வந்தப்போ என்ன பார்த்தாரு, ஓ நீங்க தான் அதுவா அப்படின்னு சொல்லி அப்படியே கைய விட்டு கையில இருந்த பணத்தை எல்லாம் எடுத்து கொடுத்தாரு. கொடுத்துட்டு அவர் சென்னை போன உடனே ஒரு அரசாணை பிறப்பிச்சாரு, தியாகிகளோட குடும்பத்துல இருக்கிற ஒய்ஃபுக்கு கூட உதவித்தொகை வழங்கப்படணும், அது பின்பற்றப்படணும் பின்னாடின்னு. அப்படி சொன்னது யார் தெரியுமா? அந்த மூதாட்டி யார் தெரியுமா? திருப்பூர் குமரனோட மனைவி. ஒரு எம்ஜிஆர் இறந்ததுக்காக கண்ணீர் விட்டு அழுது சாப்பிடாம ஒரு வாரம் இருந்த ஒரு தாய். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாம் நாம சந்திச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு நாம குழந்தைகளுக்கு தேசிய உணர்வு இல்ல, தேசிய பற்று இல்ல, நாட்டு பற்று இல்ல, இலக்கிய பற்று கூட கிடையாது. ஃபெயில் ஆனது பார்த்தா 50% தமிழ்ல ஃபெயில் ஆகுறாங்க. காரணம் ஏன்? நான் தான் பாக்குறேனே, தமிழ் பாட நூல்கள்ல அவ்வளவு குழப்பம். எதுக்கு எதை சொல்லி கொடுக்கணும்னு யாருக்கும் தெரியல. இந்த நிலை மாற வேண்டும். யாரு மாத்தணும்? நம்ம ஊடகம் மாத்தணும், பத்திரிகை துறை மாத்தணும். ஒரு ஆள் வராரு,
அவர் வீட்டுல இருந்து கிளம்புறாரு, பல்லு விளக்குறதுல இருந்து எதுக்குங்க படம் பிடிக்கணும்? என்னோட கேள்வி. ஏங்க, ஜனங்களுக்கு கொண்டு சேர்க்கிற விஷயமா அது? செய்தியா அது? அவரு பல்லு விளக்குறாரு, தலை தோபட்டுறாரு, இப்பதான் ஃபேஸுக்கு பவுடர் போடுறாரு, டை அடிக்கிறாரு, இப்பதான் காலுக்கு செருப்பு போடுற. என்னங்க அநியாயம் இது? நம்ம வீட்டு கரண்ட் செலவுல அந்த ஆள் யாரோ ஒருத்தர் வர்றாரு, எந்த ஆளா இருக்கட்டும், என் துறை சார்ந்தோ பிற துறை சார்ந்தோ அரசியலுக்கு வந்து நீங்க என்ன மீட்டிங்ல என்ன பேசுறாரு மட்டும்தான் கண்டென்ட். அதை விடுத்து வேஸ்ட் ஃபுட்டேஜ் நம்ம படம்னா வைப்போமா? ரத்த நம்ம சாகடிக்கிறோம். டைம் கில்லிங். இந்த சாவுக்கு, அந்த ஊர்ல நடந்த சாவுக்கு ஊடகங்கள் கூட காரணங்க. சத்தியமான வார்த்தை. ஒத்துக்க மாட்டேன்றோம். மனசாட்சி இருந்தா ஒத்துக்குவோம். 10 பேரு லைவ் ரிலேன்னு சொல்லிட்டு அந்த வண்டி ஓட்டுறவன் ஷாட்டு, இந்த பின்னாடி போறவன் ஷாட்டு. எதுக்குங்க? அவர் என்ன பேசுறாரு அதானுங்க முக்கியம். காமராஜர் இருந்தப்போ இப்படி நடந்துச்சா? டக்குன்னு இருந்தப்போ இப்படி நடந்துச்சா? எத்தனை விற்பனர், எத்தனை பேரு. தொழில்நதி வெங்கட்ராமன் வந்து, நீங்க மற்றது சாதி மதம் இனம் எல்லாத்தையும் விட்டுருங்க, அவர் அமைச்சரா இருந்த காலகட்டத்துல அவர்கிட்ட வேலை செஞ்ச துறை சார்ந்தவர்கள் பட்டுக்கோட்டை வட்டாரத்துல ஒவ்வொரு வீடு வீடா போனாங்க. வெங்கட்ராமன் என்ன பண்ணாருன்னு கையில கொடுத்தாங்க. தெரிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட வரலாறு உள்ள நம்ம நாடு. இந்த மழை பெஞ்சா அவ்வளவு வெள்ளம் எங்க போகுதுன்னே தெரியல. இப்போ இது வந்து ஒவ்வொரு இடத்துலயும் எம்டி லேண்ட் அவ்வளவு இருக்குங்க. நீங்க தேக்கி வைக்க திட்டம் இல்லை. நீங்க ஊருக்கு போய் பாருங்க. நான் ஷூட்டிங் போறப்ப பாக்குறேன், தேனி இடத்துல அப்படியே பச்சை பசேல்னு குட்டை கிடைக்கு, பக்கத்துல 4 பேர் உட்காந்து சீட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இலவச அரிசி கிடைக்குது, இலவசமா 1000 ரூபாய் பணம் கிடைக்குது, இலவசமா கார்ல பஸ்ல ஏறி போகலாம். என்ன அப்புறம் எப்படிங்க உழைப்பான் அவன்? எதுக்கு வேலை செய்யணும்? என்ன நாத்து நடுறதுக்கு ஆள் வரல, களை எடுக்கிறதுக்கு ஆள் வரல. எங்க ஊர் சைடு வேப்பங்குளம் கயிறு தொழிற்சாலை எதுக்கு எல்லாம் பீகார்ல இருந்து ரொட்டி வச்சு அடிச்சுக்கிட்டு அவன் வேலை செய்யறான். நான் சொந்த நாட்டின் அகதி மாதிரி நான் நிக்கிறேன், அடிமை மாதிரி நான் நிக்கிறேன். இங்க எல்லாம் மதம் எல்லாம் எதுவுமே யாருமே பிரிவினை கிடையாது. இவங்க கிரியேட் பண்றாங்க. இந்த நாகூர்ல இருந்து என்ன இன்வைட் பண்ணாங்க, கொண்டு போய் தர்கா உள்ள என்ன விளக்கேத்த வச்சாங்க. கண்ணன்ற பேரு இந்து, அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நான் எல்லாரும் முஸ்லிம் சேர்க்கிற அந்த இதை வந்து பவ்யமான பௌத்திரமான புனிதமான இதை என்ன அப்படியே கொண்டு போய் நீங்களும் ஏத்துங்கன்னு. எங்க ஊர்ல மதுக்கூர்லயும் அப்படிதாங்க. ரம்ஜான்னா முதல் பிரியாணி எங்க வீட்டுக்கு வருங்க. அப்படி நம்ம சகோதரர்கள் இஸ்லாம் ஆனவர்கள் அவ்வளவுதான், எல்லாரும் தமிழர்கள் தான். அதை நம்ம ஊதி 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 எல்லாத்தையும் இதெல்லாம் ஒரு எடுத்துக்கிட்டு இந்த மதம் அப்படியே இதெல்லாம் வந்து மாறணும். சாதி உணர்வுகள் மாறணும், மக்களோட விழிப்புணர்ச்சி வரணும். இந்த இவன் ஒருத்தன் பெரியவன், இவன் ஒருத்தன் சின்னவன், அதை சொன்னாங்களே விளம்பரம் கொடுக்கறதுக்குள்ள ஒரு சிறு பத்திரிகை, அவர் கூட பத்திரிகை நடத்துறாரு பிரமாதம். இத்தனை வருஷம் இதுல இருந்து எத்தனை, இப்போ பாரதி விழான்னு ஒண்ணு ஒரு தனி நிறுவனம் பண்ணுதுங்க, வருஷா வருஷம் பண்ணுது பாரதி விழா. இதெல்லாம் அரசு பண்ணணும். ஏன் பண்ணல? எதுக்கு? நம்ம செலவு பண்றதல்ல, நம்ம கொடுக்கிற வரி பணம் எங்க போகுது? நூலகங்கள் பராமரிக்கப்படல. 4.5 வருஷமா நூலகத்துக்கு புத்தகமே வாங்காம இப்பதான் சமீபத்துல கடைசியா வாங்கப்பட்டது. இது எங்க போகும்? எந்த பள்ளிக்கு? இப்ப நாம எழுதுற புத்தகம் எந்த பள்ளிக்கூடத்துக்கு போகாது, எந்த கிளை நூலகத்துக்கும் போகாது, எந்த ஊருக்கு எந்த வில்லேஜுக்கும் போகாது. இப்படிப்பட்ட சூழல் மாறணும். அதான் சொன்ன ஊடகத்துறை நம்ம எல்லாம் நக்கீரர் பரம்பரை குற்றம்னு சொல்றோம். ஆனால் இன்னைக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த நிலை மாற இன்னையிலிருந்து இது வந்து இங்க எல்லாம் மிடில் ஏஜ்ல இருக்கலாம், கொஞ்சம் வயசு 50+ இருக்கலாம். ஆனால் நம்ம வளர்க்கிற பரம்பரை, பேரனா இருக்கட்டும், மகனா இருக்கட்டும், மகளா இருக்கட்டும், பேத்தியா இருக்கட்டும், அவங்களெல்லாம் உருவாக்குறதுல உங்க பங்கும் இருக்கணும் அப்படின்னு தாழ்மையோட கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்திய அளவில் பத்திரிகையாளர்கள் சங்கத்தில் முன்னணியில் வீறுநடை போட்டுக் கொண்டிருக்கும் சுபாஷ் அவர்களின் தலைமையிலான இந்த ஊடகத்துறை நண்பர்கள் இன்று மிக 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 சிறப்பாக இந்த குடியரசு தினத்தை கொண்டாடி இருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்னும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் பன்மடங்கு பல்கி பெருக இந்த நல்ல நாளில் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அன்பு யார் கண்ணன். பெற்ற தாயையும்
பிறந்த இந்திய திருநாட்டையும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தமிழையும் அவையத்து முந்தியிருக்க செய்த தந்தை திரு தமிழ்வாணன் அவர்களையும் இந்த அவையும் வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பம் சபாஷ் சபாஷ் என்று நாமெல்லாம் பாராட்டுகின்ற தலைவர் சுபாஷ் அவர்களே, இந்த அருமையான நிகழ்வுக்கு வந்து நம்முடைய வருகையால் பெருமைப்படுத்தி இருக்கிற கண்ணன் யார் கண்ணன் என்று கேட்க முடியாத அளவிற்கு, யார் கண்ணன் என்றால் ஒரே ஒருவர் தான் இந்த உலகிலே இருக்கிறார் என்று சொல்லுகிற அளவிற்கு தன்னை உயர்த்திக் கொண்டிருக்கிற கண்ணன் அவர்களே, மாபெரும் வாரிசு பரம்பரையை சேர்ந்த ஒப்பற்ற ஒரு வீரனுடைய வாரிசாக வந்திருக்கிற இளைய கட்டபொம்மன் அவர்களே, நான் வியக்கிற அன்பு சகோதரர் நடராஜ் அவர்களே, எனக்கு முன்பாக பேசிய அனைத்து அன்பு சகோதரர்களே, அன்பு தாயார் சசிகலா தேவி அவர்களே, அரங்கிலே கூடியிருக்கிற அருமை பத்திரிகை உலக சகோதரர்களே, தோழர்களே, தோழிகளே, அனைவருக்கும் வணக்கம். கடைசியில் பேசுவது என்பது பெருமைதான். ஆனால் 3 விஷயங்கள் இருப்பதில்லை. கேட்பவர்களுக்கு பொறுமை இருப்பதில்லை, பேசுபவனுக்கு விஷயம் இருப்பதில்லை, பேசுவதற்கு நேரம் இருப்பதில்லை. நான் மிகப்பெரிய அவதியில் இருக்கிறேன். என்னுடைய முகரேகையிலிருந்து நீங்கள் ஒன்றும் தெரிந்து கொள்ள முடியாது. கண்ணாடி போட்டு பாதி முகத்தை மறைத்து வைக்கிறேன். பழைய நண்பர்கள் சந்திப்பு என்ற ஒன்று சந்திப்பு நான் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் நான் விரைந்து போய் இணைந்து கொள்ள வேண்டும். நான் 10:30க்கு வந்தேன். 3 மணி நேரம் உங்களோடு உடன் இருக்கிறேன். இவ்வளவு நேரம் ஆகும் என்று நான் கணித்ததே இல்லை. நானும் தண்ணீரை கொடுத்து செருமி கொண்டு அடுத்தது நான் தான் என்று ஒவ்வொருவராக புறப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதுல என்ன சிறப்பு என்றால், திடீரென்று பேச சொன்னவர்கள் கூட அருமையாக பேசுகிறார். அதுதான் நம்முடைய ஆற்றல், நம்முடைய பத்திரிகையாளர்களுடைய ஆற்றல். எல்லாவற்றையும் விட மண்டபத்தை தருகிறேன் என்ற ஒரு அருமையான அறிவிப்பையும், நம்முடைய ஆன்மீக செல்வர்கள் வாருங்கள் எங்கள் ஊருக்கு நாங்கள் பார்த்துக் கொள்கிறேன் இனிமையான அறிவிப்பையும் நினைவு கூர்ந்ததோடு என்னுடைய தந்தையையும் கல்கண்டையும் தமிழ்வாணவர்களையும் என்னையும் நினைவு கூர்ந்து பேசிய அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்து, ஒரு 3 தினங்களுக்கு முன்பு வரை இந்த குடியரசு தினத்தன்று எப்பொழுதுமே நான் கொடியேற்றுகிற வைபவம் ஏதோ ஒரு பள்ளியிலோ நிகழ்விலோ ஒரு அப்பார்ட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து நடத்துகிற விழாவிலோ எதுலையாவது நான் ஒன்று இருப்பேன். எனக்கு இந்த வருஷம் ஏக்கமாக போச்சு. சார், இந்த வருஷம் நமக்கு ஒண்ணுமே இல்லை போல இருக்கு, அந்த வாய்ப்பே கிடைக்காத போல இருக்குன்னு நினைச்சா வந்தது பாருங்க ஒரு வாய்ப்பு. பத்திரிகையாளர்கள் மத்தியில பத்திரிகையாளர் சார்பாக என்ன ஒரு வாய்ப்பு. நான் ரொம்ப உங்களுக்கு நன்றி சொல்லணும், என்னுடைய இயக்கத்தை நீங்கள் போக்கியதற்காக. நான் ஒரு சீனியர் மோஸ்ட் ஜேர்னலிஸ்ட். 1971 பத்திரிகையில எழுத ஆரம்பித்தேன். கல்கண்டு பத்திரிகையில எழுத ஆரம்பித்தேன். 77 பொறுப்பேற்றேன். 55 ஆண்டு காலமாக பத்திரிகை உலகில இருக்கிறேன். அதிலும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் அந்த ஒரு லைஃப் லைன் என்று சொல்வார்கள், அதில் இருக்கிறேன் என்று பணிய வேளையில் கல்கண்டிலிருந்து நான் ஓய்வு பெற்றேன். உடனே ஒரு போஸ்ட் எனக்கு கொடுத்தாரு பாருங்க. உடனே நமக்கு நம்முடைய பத்திரிகையில ஒரு போஸ்ட் கிடைச்சது. ஏன்னா சுபாஷ் அவர்களை என்னால் மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட இந்த கூட்டம் பெரிய அளவுல நடக்கல, ரொம்ப கிட்ட இருந்து பண்றோம், இடுக்கமா இருக்கு நெருக்கமா இருக்குன்னா நான் சொன்னேன், இந்த தோளோடு தோல் உரசி நடத்துகிற விழாவுக்கு இணையாக எதுவுமே கிடையாது. தோளோடு தோல் பொருதக்கூடாது. நல்ல தமிழ் படிச்சவங்களுக்கு தெரியும், பொருதுதல் என்றால் சண்டை போட்டுகிறது. ஆனால் பொருந்துதலாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒரு நெருக்கமாக கடைசி வரிசையினுடைய கண்ணை கூட என்னால் பார்க்க முடிகிறது என்று சொன்னால் இந்த நெருக்கம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. சுபாஷோட இருந்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நான் புறா பிடிக்கும் போது சரியா பிடிக்கல. நம்ம நண்பர் அழுத்தமா பிடிக்காதீங்க, அழுத்தி பிடிக்காதீங்க, இப்படி பிடிங்க அப்படி பிடிங்கன்னாரு. நான் கேட்டேன், காலை பிடிச்சா ஓடாது இல்ல, காலை பிடிக்குதுமான்னு கேட்டேன். சுபாஷ் ஒரு கமெண்ட் அடிச்சார், பத்திரிகையாளர்லாம் காலை பிடிக்கூடாது. இப்படி யாருக்கு தட்டுன்னு தோணும்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் ஒரு அருமையான திறமை. அதாவது மென்மைக்கு மென்மை, கடினத்துக்கு கடுமை அதை காட்டுவார். ஏதாவது பத்திரிகையாளருக்கு ஒன்று என்று ஒன்று நேர்ந்தால் அதற்கு முன்னணிக்கிற ஆளும் சுபாஷ் அவர்கள். இதில் நடக்க முடியுமா? இன்னைக்கு அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு எவ்வளவு தொலை தூரத்துல எல்லாம் வந்திருக்கிறீர்கள். பெரிய விஷயம் இதெல்லாம். அவர் நடத்துற மாநாட்டுக்கெல்லாம் கூடுகிற கூட்டம் எல்லாம் மிரள்றாங்க. அரசியல்வாதிகள்லாம் ஐயோ இவ்வளவு கூட்டத்தை நீங்க கையில வச்சிருக்கீங்களா அப்படின்னு. எவ்வளவு பத்திரிகையாளர்கள் சங்கம் இருக்கு, வலிமை இல்லாமல் இருக்கு.
ஆனால் நம்ம ஒரு 500 உறுப்பினர்கள் இங்கே நமக்கு முன்பாக பேசியவர்கள் பல ஆதங்கங்களை, பல குறைகளை, இயக்கங்களை, மனக்குறைகளை எல்லாம் வெளியிட்டார்கள். அந்த ஆதங்கங்களை வெளியிட்டதில் நான் எந்த விதமான குறையும் காணலை. அதெல்லாம் நம்ம வெளிப்படுத்த வேண்டி இருக்கோம். ஆனா நம்ம நாட்டை போல ஒரு நமக்கு இணையான ஒரு நாடாக நான் எந்த நாட்டையும் என்னால் சொல்லவே முடியவில்லை. உலகமெங்கும் பயணித்த பத்திரிகையாளர்களுடன் நானும் வருவேன். யூனாடின் உலகினுடைய கடைக்கோடி நாடு நியூசிலாந்தினுடைய வால் நகரம், அதுக்கு பயணித்திருக்கிறேன். தலைநகரம் ஆங்கரேஜ், அதுக்கு மேல பின்னாடி டோர் திறந்தீங்கன்னா வால்ரஸ், சீல்கள், பனிக்கரடிகளை பார்க்கலாம். பின்டோரை திறந்தா நீங்க பார்க்கலாம். அவ்வளவு எட்டு நாடு, அவ்வளவு பயணம் பண்ணிட்டு பார்க்கிறேன். நம்ம நாட்டை போல ஒரு உதாரணம் எதுவுமே சொல்ல முடியாது. நான் மேலோட்டமா சொல்லிட்டுலாம் போக மாட்டேன், ஆழமா சொல்றேன். அதாவது செக்கோஸ்லாவைக்கியா உடன்னு பிரிஞ்சு நாசமா போகுது. ரஷ்யா உடையுது. ஜெர்மனி நடுவில் செவரை கட்டினாங்க, செவரை உடைச்சாங்க, அப்பவும் சேர மாட்டேங்குது, ஒட்டவே மாட்டேங்குது உறவு. ஆனா எவ்வளவு வேறுபாடான மக்களை கொண்ட, எவ்வளவு வேறுபாடான சமூக உணர்வுகளை கொண்ட, எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகளை கொண்ட, படிச்சவன் படிக்காத மாபெரும் 10 பணக்காரர்கள் 2 பேர் இந்தியாவில் இருக்காங்களா, மாபெரும் ஏழைகள் இருக்காங்களாங்கன்னா, இந்த நாடு அரவணைத்து செல்கிற விதம், இந்த நாடு முன்னேறி கொண்டிருக்கிற விதம், 3வது பொருளாதார நாடாக வளர்ந்து கொண்டிருக்கிற விதம், இதெல்லாம் நினைச்சு பார்க்க குறைகள் இல்லாமல் இல்லை. குறைகள் இல்லாத நாடே கிடையாது. நான் சிங்கப்பூருக்கெல்லாம் போன போது இன்னைக்கு சுற்றுனா மறுநாள் டெலிஃபோன் வந்துடும்னா, எங்க நாட்டிலாம் வரதுக்கு 1 மாசம் ஆகும் ஐயா. இவ்வளவு பெரிய ஸ்கை ஸ்கிராப்பர்லாம் எங்க நாட்டுல கிடையாது ஐயான்னு பார்த்தேன். அவன் இடம் இல்லை, அதனால உயரம் தூக்கிட்டான். நமக்கு அகலம் இருக்கு, அதனால உயரம் தூக்கல. இதானே வித்தியாசம். இது தெரியாதா? இன்னைக்கு நம்ம நாட்டிலேயும் சொன்னா உடனே மறுநாள் வேணாலும் தோண வைக்கிறான். பர் கேபிட்டா இன்கம்ல வேணா நம்ம சிங்கப்பூரோட கம்மியா இருக்கலாம். $1 லட்சம் அவனுடைய பர் கேபிட்டா இன்கம். நம்ம எங்கேயோ இருக்கிறது நான் வேற விஷயம். ஆனா குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். நம்ம இந்த வேறுபாடை தெரிஞ்சுக்காமலேயே நம்ம காலத்தை ஓட்டிட்டு இருக்கோம். நான் இன்னைக்கு பத்திரிகையை புரட்டி பார்க்கிறேன். நான் ஒரு சில பத்திரிகை பார்க்கல வந்துக்கிறேன். இதுலயுமே இந்த குடியரசு தினத்தை கொண்டாடுகிற கட்டுரையே நான் பார்க்கறேன். நான் பார்த்த பத்திரிகை இதுவும் இருந்தா சொல்லுங்க. ஒவ்வொரு நாடும் குடியரசு தினத்தையும் சுதந்திர தினத்தையும் கொண்டாடு தலை எதிர்த்து கொண்டாடும். அதான் எனக்கு முன்னாடி பேசின சிலவே சொன்னாங்க, இந்த உணர்வுகள் அதிகமாக இளைய தலைமுறைக்கு கொண்டு போகப்பட வேண்டும். அதற்கெல்லாம் பத்திரிகையாளர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. எப்படியாவது ஊடகம் வழியாக என்ன வித்தியாசம், இதற்கும் அதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதும், அந்த உணர்வுகளை மக்கள் மத்தியிலே கொண்டு வருவதும் ரொம்ப முக்கியமாக. சந்தோஷமா இருக்கு. இன்னும் நீங்க பழைய நண்பர்கள் காத்துட்டு இன்னும் பழைய நண்பர்கள் ஆயிடுவாங்க. அதனால 2 பேருக்கு மேல காடு தேசிய விலை கட்டணம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜனார்தனன், சென்னை மக்கள் நல்வாழ்வு சங்கத்தினுடைய தலைவர். இந்திய தேசிய திருநாட்டின் 77வது குடியரசு தின வாழ்த்துக்களை இந்த நன்னாளிலே உலகத் தமிழர் அனைவருக்கும் சமர்ப்பிக்கின்றோம். சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அனைவருக்கும் இந்த நன்னாளிலே என்னுடைய வாழ்த்துதலையும் போற்றுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். டிஎன் மிரர் நியூஸ் நேயர்களுக்கு எனது ராஜ் டிஜிட்டல் நிறுவனத்தின் சார்பாகவும், நான் சார்ந்துள்ள தமிழ்நாடு டிஜிட்டல் பிரிண்டிங் சங்கத்தின் சார்பாகவும், தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாகவும் 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. டிஎன் மிரர் நியூஸ் நேயர்களுக்கும் உலகெங்கும் வாழும் நம் தாய் தமிழ் உறவுகளுக்கும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பிலும், தமிழ்நாடு நீர்வளத்துறை சார்பிலும் மற்றும் தேசிய நவீன நீர்வழிச்சாலை திட்டத்தின் சார்பிலும் எனது மனமார்ந்த 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்துல 77வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இதுல நம்ம பத்திரிகையாளர் நண்பர்கள், டைரக்டர்ஸ் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அவங்கவுங்க கருத்துக்களை சொன்னாங்க.
கொடியேற்ற விழா நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. நான் பத்திரிகையாளர் சங்கத்தோட மாநில செய்தி தொடர்பாளர். நன்றி. உலக தமிழர்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக எல்லாருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பி கௌரி, தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் அலுவலக நிர்வாகி, பத்திரிகையாளர் குரல் சப் எடிட்டர், அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். டிஎன் மிரர் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக இன்று நடைபெற்ற 77வது குடியரசு தின நிகழ்வை முன்னிட்டு நமது நேயர்கள் அனைவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக அனைவருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள். இது 77வது குடியரசு தின வாழ்த்துக்கள். நன்றி. தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் 77வது குடியரசு தின விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் பத்திரிகையாளர்கள், முக்கியமான மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் திரைப்படத்துறையிலிருந்து இயக்குநர்கள் அனைவரும் வந்திருந்தார்கள். இந்த விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. நன்றி.